فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க மக்ரிப் தொழுகை தொழுதுவிட்டு அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே இதைவிட புனிதமானது எதுவும் இல்லை என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பை பார்த்தவுடன் நான் கேட்டேன், இதைவிட புனிதமானது எதுவும் இல்லை என்றால் இதில் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். இல்லை, நம்ம இந்த மாதிரி தலைப்பு போட்டோம், அதாவது மானம் புனிதமானது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புனிதங்களை சொன்னார்களே, அந்த புனிதங்களைத்தான் இதைவிட புனிதமானது எதுவும் இல்லை என்று நாம் இப்படி ஒரு தலைப்பை தெரிவு செய்ததாக பள்ளிவாசல் நமக்கு சொன்னார்கள். அந்த வகையில் இஸ்லாத்தை பொறுத்தளவில் இஸ்லாம் மிக முக்கியமாக சில அடிப்படைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. என்னென்றா, நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு நாம் விரும்பியதை எல்லாம் நமக்கு பேச முடியாது, நாம் விரும்பிய மாதிரி நமக்கு நடக்க முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு என்ன சொல்லித் தருகிறானோ அதன் அடிப்படையில் தான் நான் நடக்கணும். ஏனென்றா, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஜன்னாவை தருவதாக இருந்தால் அதற்கு சில தகமைகளை கேட்கிறான். இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், எல்லாரும் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க, தகமைகளை எல்லாம் கேட்பாங்க. இதே மாதிரி ஜன்னாவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவரை ஜன்னாவை கொடுப்பதாக இருந்தால் அதற்கு சில தகமைகளை கேட்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 உதடுகளுக்கு மத்தியில் உள்ளதையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் யார் பாதுகாத்து கொண்டார்களோ அவர்களுடைய ஜன்னாவுக்கு நான் உத்தரவாதம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப 2 உதடுகளுக்கு மத்தியில் உள்ளது என்பது ரொம்ப முக்கியமானது, நாவு. அல்லாஹ்வுடைய தூதர் இதை எப்ப பேசுகிறார்கள் என்றால், மிக முக்கியமான ஒரு இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உரை நிகழ்த்துகிறார்கள். அரஃபா பேருரை, ஹஜ்ஜத்துல் வதான்னு சொல்லுவோம், இறுதி பேருரை. அந்த பேருரையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பித்த விதமே வித்தியாசம். சாதாரணமாக பெருமானார் ஒரு சின்ன கூட்டத்துக்கு பேசுவார். வளமையாக பள்ளியில் உள்ளவங்க தொழு வர்றவங்க எல்லாம் ரொம்ப சின்னதாக தான், சின்ன கூட்டம். ஆனால் இஸ்லாம் பல்கி பெருகி வருகிற நேரம், இஸ்லாம் வளர்ச்சி அடைந்ததுக்கு பிறகு கூட்டம் பெருசாகுது. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கடைசி ஹஜ்ஜை பார்க்கிற நேரம் பிரம்மாண்டமான ஒரு படை. பெருமானார் கண்ணை பார்க்கிறாங்க, பார்க்கிற தூரமெல்லாம் தாண்டி மக்கள், ஆயிரமாக மக்கள் குமுள்ளார்கள். அந்த நேரத்தில் நிறைய மக்கள் நெருங்கி வருகிறாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி உரையை நிகழ்த்துறாங்க. அந்த இறுதி உரையை பொறுத்தளவில் அல்லாஹ்வுடைய தூதர் அதை வித்தியாசமான முறையில் ஆரம்பிக்கிறாங்க. அந்த முக்கியமான இறுதி உரையில் முதல் அம்சமே இந்த மானம்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரையை மிக உருக்கமாக ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் எல்லாம் நிறைய நெருங்கி வந்திருக்க, ரொம்ப பெரிய தூரத்துக்கு மக்கள் நிற்க, அல்லாஹ்வுடைய தூதர் அரஃபாவுடைய பேருரை நிகழ்த்தினாங்க. எப்படி ஆரம்பிச்சாங்கடா, மக்களே கேளுங்கள் என்றாங்க, சிந்தியுங்கள் என்றாங்க. யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே சிந்தியுங்க என்றாங்க. ஸ்மஉ, செவிமடுத்துக் கொள்ளுங்கள், கேளுங்கள் என்றாங்க. சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பஅத ஆமி ஹாதா, இதுக்கு அடுத்த ஆண்டு ஹஜ் நடக்கிற நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் இருந்து நான் பேசுவேனாண்டு எனக்கு தெரியாது என்றாங்க. இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, இது ரசூலுல்லாஹ்வுடைய வசியத்து, பெருமானுடைய இறுதி வசியத்து தான் இந்த உரை. இந்த உரையை ரசூலுல்லாஹ் ஆரம்பிக்கிற நேரமே மிகவும் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள், இங்கே உள்ளவர்கள் பிற மக்களுக்கு சமூகம் அளிக்காதவர்கள் போய் சொல்லுங்கள், எழுதி கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு உரையை எழுதிக்கோங்கன்னெல்லாம் நிறைய சொல்ல மாட்டாங்க.
எழுதிக்கோங்க, வராதவர்களுக்கு போய் சொல்லுங்க. இந்த விஷயம் மிக முக்கியமான செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாராம்சப்படுத்தி சொன்னார்கள். இந்த உரையை நிறைய பேர் மனனம் செய்தார்கள். இந்த குத்துபாவை நிறைய மக்கள் அதற்கு பின்னாடி 1400 ஆண்டுகளாக பெருமானுடைய ஒரு குத்துபா உரையை இன்று வரையும் நாம் பேசுகிறோம். அந்த குத்துபா எழுதி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பிரியாவுடையை சாடமாடையாக சொல்லி ஆரம்பித்தார்கள். அடுத்த ஆண்டு இந்த உரை நிகழ்த்துவதற்கு நான் இங்கே இருப்பேன் எனக்கு தெரியாது என்றார்கள். ஏனென்றால் அதற்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிகிறது இஸ்லாம் பூரணம் அடைந்து விட்டது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலிது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அல்யௌம், இன்றைய நாளில் அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்க மார்க்கத்தை பூர்ணப்படுத்தி விட்டேன் என்றான் அல்லாஹ். மார்க்கம் பூர்ணமாகி விட்டது. வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகளை நான் பூர்த்தி செய்து விட்டேன். வ ரலிது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்கு இஸ்லாத்தை தீனாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டான். பெருமானாருக்கு அந்த வகையும் வந்துவிட்டது. இதையெல்லாம் எடுத்துக்கொண்ட ரசூலுல்லாஹ் உம்மத்துக்கு வசியத்து செய்ய ஆரம்பித்தார்கள். அதுதான் அந்த உரை. அந்த வசியத்தை நான் அடுத்த தடவை இருப்பேனா என்று தெரியாது என்ற ஒரு பாணியில் ஆரம்பித்தார்கள். நேரடியாக இருக்க மாட்டேன் என்றால் மக்கள் தாங்க மாட்டார்கள். அதனால் நான் அடுத்த வருடம் உங்களோடு இருந்து இந்த நாளில் இப்படியே பேசுவேன் என்று தெரியாது என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். இன்னொரு விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் கேட்டார், அல் பல்லக்து, நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேனா மக்களே? இதுவரைக்கும் நான் எதையும் மறைக்காமல் சொல்லிட்டேனா? சொல்லுங்கள் மக்களே என்று மக்கள்கிட்டே கேட்டாங்க. அல்லாஹும்ம ஷஹத். மக்கள் சொன்னார்கள், யார சொல்லலாம், எங்களுக்கு சொல்லிட்டீங்க, எதையும் எங்களுக்கு மறைக்கல யார சொல்லலாம், எங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்லி தந்துட்டீங்க. ஒரு ஆசான் தன்னோட மாணவர்களிலிருந்து பிரிகிற நேரத்தில் மிக தெளிவாக அந்த இடத்துல என்ன கேட்கிறாங்க, சொல்லிட்டேனா, எடுத்து வச்சிட்டேனா, நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? மக்கள் ஆமான்றாங்க. அல்லாஹும்ம ஷஹத், யா அல்லாஹ் நீ சாட்சி, யா அல்லாஹ் நீ சாட்சி. எடைக்கு ஒரு முறை ரசூல் இதை சொல்லி சொல்லியே அந்த உரையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த உரையில மக்களிடம் சில கேள்விகள் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கண்டா, மக்களே இது என்ன நாள் என்று, என்ன மாசம்? துல்ஹஜ் மாதம், அரஃபாவுடைய நாள், உண்மையாக மிக புனிதமான நாள். இது என்ன நகரம் என்று கேட்கிறாங்க. அதாவது ஐயு பலதின் ஆதா, ஐயு ஷஹரின் ஆதா, இது என்ன நகரம் என்று கேட்கிறாங்க. இது மக்கமா நகரம், புனிதமான மக்கமா நகரம். சில ரிவாயத்தில் வருவது அல்லாஹும் அவருடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று வருவது. சில ரிவாயத்தில் வருவது இது புனிதமிக்க மக்கா நகரம். இது என்ன மாதம் என்று கேட்கிறாங்க. இது புகாரி, முஸ்லிம் உட்பட நிறைய கிதாபுகளில் வரக்கூடிய மிக பிரபலியம் வாய்ந்த ஒரு ஹதீஸ். இது என்ன மாதம் என்று கேட்கிறாங்க அந்த மக்கள். இது துல்ஹஜ் மாதம். இது எல்லா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எதுக்கு அதை சொல்றாங்க தெரியுமா? மக்காண்டா எவ்வளவு புனிதம், காபத்துல்லாண்டா எவ்வளவு புனிதம், துல்ஹஜ் மாதம் எவ்வளவு புனிதம். வருடத்தில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான 10 நாட்கள் துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள். யௌமுல் அரஃபா அது எவ்வளவு புனிதமான நாள். இந்த நாளும் அவருடைய புனிதத்துவத்தை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கேள்விகளை கேட்டுட்டு சொல்றாங்க, இதை விட புனிதமானது எதுக்கு அல்லாஹ் சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க தெரியுமா? எப்ப இது இவ்வளவு புனிதம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் ஷிர்க்கு ஒழிப்புல மிக முக்கியமான நாள் அரஃபாவுடைய நாள். ஏனென்றா அந்த 10 நாளை நாம என்ன செய்யறோம்டா, இப்ராஹிம் நபி ஹஜ்ஜன்னாலேயே இப்ராஹிம் நபிக்கு ஷைத்தான் வந்து குழப்பினதோ, இப்ராஹிம் நபி கல்லடிச்ச இடத்துல கல்லடிக்கிறதோ, இப்ராஹிம் நபியுடைய ஒவ்வொன்றையும் ஞாபகப்படுத்துறதோ ஹஜ்ஜி. அந்த ஹஜ்ஜி எதுக்காக வேண்டிய அந்த ஹஜ் அல்லாஹ் சொல்றான்டா, அதாவது ஷிர்க்க உடைக்கிறான்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். என்ன வருவது? லப்பைக் வந்து விட்டோம், அல்லாஹ்வே வந்து விட்டோம். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க், ஆட்சி, அதிகாரம், புகழ் எல்லாமே உனக்கு சொந்தம் யா அல்லாஹ். லா ஷரீக லக், உனக்கு இணை இல்லை. உலகத்தில் அவ்வளவு பேர் ஸ்ரீலங்கா கணக்கில் 25 லட்சம் கட்டி ஹாஜிமார்கள் அப்படி போறாங்கண்டா அவங்க ஒரு முழக்கத்தோட போறாங்க. இணை இல்லையா அல்லாஹ். இப்ராஹிம் நபி எதை சொன்னாரோ அது பெரும் மாநாடாக நிக்குது,
பெரும் மாநாடு, மக்கள் தன் வேலையெல்லாம் விட்டுட்டு போறாங்க. அப்ப எவ்வளவு புனிதமான ஒரு நாள், அந்த புனிதத்துக்காக வேண்டி மக்கள் எவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்க, எவ்வளவு நேரம் ஒதுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை விட புனிதம் தெரியுமா? அதாவது அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திமாக்கும் ஒரு அதாவது ரத்தம், உங்களுடைய ரத்தம், உங்களுடைய மானம், ஆறாவுக்கும் உங்க மானம், அம்பாலுக்கும் உங்க செல்வங்கள், இதை விட புனிதம் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, புனிதத்தை காட்டுறாங்க. காபத்துல்லா புனிதமா, அரஃபா புனிதமா, இந்த மாசம் புனிதமா, இதையும் விட ஒரு முஸ்லிமுடைய சொத்து புனிதம் என்றாங்க. அம்பாள் சொத்தண்டா என்ன? ஒரு முஸ்லிம் ஊடு இருக்குது, அந்த ஊடு புனிதம். நான் நினைக்கிறேன் தன்னுடைய இறுதி உரையில உயிரை தூதர் அவர்கள் ஒரு முஸ்லிமுடைய சொத்தை பேசுறாங்கன்னா இப்படி ஒரு தலைவரை நம்ம பார்க்க இயலாது. என்ன, அவருடைய கடைசி உரையில ஒரு முஸ்லிமுடைய மானம் புனிதம் என்றாங்க. சரிப்பா, மானம் ஓகே, சொத்து புனிதம் என்றா என்ன? காபத்துல்லா எவ்வளவு புனிதமோ, ஒரு ஆள் உங்களுக்கு போனை தந்துட்டாரு, அவர் போனை நீங்க டேமேஜ் பண்ண இயலாது. அந்த சொத்து புனிதமானது, ஒரு மூமினுடைய சொத்து புனிதம். அவர் வீட்டுல கண்ணாடி உடைக்க இயலாது, அதை டேமேஜ் பண்ண நீங்க கொடுத்துடணும். அந்த சொத்து அவ்வளவு புனிதம் இஸ்லாம் சொல்லுது. ஒரு முஸ்லிமுடைய மானம் புனிதம். மானம் என்றா என்ன? அவருக்கு என்று உள்ள மானத்தை சீரழிக்க இயலாது, காதுக்கு கேட்டதை எல்லாம் பேச இயலாது, நீங்க எதெல்லாம் கேட்கறீங்களோ அதெல்லாம் எடுத்து எடுத்து போட்டு போட்டு வைக்க இயலாது. மற்றவங்க யார் அப்படி பேசுவாங்க? ஒரு மூமினை பொறுத்தளவுல அவன் எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது. மானம் புனிதமானது, அதே போன்ற ரத்தம் புனிதமானது. ஒரு முஸ்லிம் ரத்தத்தை எடுக்க இயலாது, ஹராம். ஒரு முஸ்லிம் ரத்தத்தை ஓட்ட இயலாது. லா தர்ஜோ பாதி குஃபாரா, மக்களே எனக்கு பிறகு காஃபிர் ஆகிறாதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி கொத்தி கொண்டு சாகடித்து கொண்டு காஃபிர் ஆகிறாதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி உரையில் பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப அந்த இறுதி உரையுடைய டோனை நாம பார்த்தோம்டா என்ன சொல்ல வரார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னாவுக்கு போகணுமா, மானத்தை பார்த்துருங்க, அடுத்த சொத்தை அபகரிக்காதீங்க, ரத்தத்தை ஓட்டாதீங்க, இதெல்லாம் ஜன்னாவுக்கு தடையாயிரும், அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் மக்களே என்று மக்களிடம் மிகவும் உருக்கமான ஒரு உரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்றாங்க. இன்றைக்கு இந்த தலைப்பு ஏன் தரப்படுகிறது என்று நான் கேட்ட பிறகு அவர்கள் சொன்னார்கள், இந்த ஊர்ல ஒரு கொலை சம்பவம் கேள்விப்பட்டீங்களான்னு கேட்டாங்க. நான் இல்லைன்ன, இப்படி ஒரு அதாவது ஒரு கொலை நடந்திருக்கிறது, அதனால் ஆங்காங்கே மக்கள் ஒவ்வொரு கோணங்களில் பேசுகிறார்கள், ஒவ்வொரு விதத்தில் பேசுகிறார்கள், இதுல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு நீங்க சொல்லுங்க, நாங்க எதுவும் சொல்லல, எங்களுக்கு தேவை ஒரு நிகழ்வு நடக்கிற நேரம் இஸ்லாம் அதுக்கு என்ன சொல்லுது என்பதை மக்களுக்கு சொல்லுங்க என்பதைத்தான் இன்றைக்கு சொல்ல சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனென்றால் அல்லாஹ்வுடைய சுன்னத்தை நாம் பார்க்கிற நேரம் பொதுவாக ஒரு நிகழ்வை நடத்துவான் அல்லாஹ், நடத்திவிட்டு மூமினா இஸ்லாமிய சுன்னத்து ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மேல ஒரு அவதூறு போடுறாங்க. உண்மையா ஒரு பத்தினி பெண்ணுக்கு மேல ஒரு அவதூறு போட்டா எப்படி இருக்கும்? இந்த ஒரு ஆம்பளையோடு இப்படி ஒரு தொடர்பு இருக்குன்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப வேதனையா இருக்கும். சாதாரணமா உங்க மகளுக்கு அப்படி பேசினா எப்படி இருக்கும்? உங்க மகளுக்கு யாராவது அந்த மாதிரி அவதூறு பரப்பினாங்கன்னா எப்படி இருக்கும்? ஆயிஷா நாயகியோட அல்லாஹ் கோவமா? அந்த அவதூறை பரப்ப சொல்றதுக்கு அல்லாஹ் கோவமா? எதுக்கு அல்லாஹ் அந்த மாதிரி அவதூறை பரப்புற நேரம், ஆயிஷா நாயகி மீது பரப்புற நேரம் தடுக்கலாம் தானே? எதுக்கு அல்லாஹ் அப்படி பண்றான்டா, அந்த அவதூறு பண்ற நேரம் முஸ்லிம்கள் எப்படி நடக்கணும் என்ற பாடத்தை பிராக்டிகலா எடுத்து காட்டணும். ஒரு டீச்சர் மாணவர்களுக்கு பாடம் நடத்துறாங்க, வாயாலையும் சொல்லலாம், செயல் விளக்கமும் கொடுக்கலாம். சில விஞ்ஞான பாடங்களுக்கு லேப்ல கூட்டிட்டு போய் எடுத்து செஞ்சு காட்டுவாங்க. அப்பதான் அந்த மாணவர்களுக்கு மனசுல ஆழமா நிற்கும். அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய உபதேசம் பண்ணிட்டாங்க, புறம் பேசாதீங்க, அவதூறு பேசாதீங்க, தப்பா நடக்காதீங்க, ஒழுக்கமா பேசுங்க, யாரை பத்தியும் பேசாதீங்க, தப்பான தகவல் வந்தா எப்படி விசாரிக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப எக்ஸாம் நடத்தப்படுவது, என்ன எக்ஸாம் நடத்தப்படுவது? ஒரு மானபங்கப்படுத்தினா, ஒரு ஆளை பத்தி தப்பா கேள்விப்பட்டா இப்ப நீங்க எப்படி நடக்கிறீங்க சொல்லி தந்த பிறகு அப்படி ஒரு நிகழ்வை எல்லாம் நடத்துறான். எங்க நடத்துறான்?
போற போக்குல எங்கேயோ ஒரு வீட்டுல நடத்தல, ரசூலுல்லாஹ் வீட்டுல நடக்குது. அவதூறு சம்பவத்துக்கு வகை வருவதற்கு ஒரு மாசம் ஆகுது. எடுத்தெடுப்புல எல்லாம் கமெண்ட்ரி அனுப்பல, அதெல்லாம் போய் அதெல்லாம் போய் யாரும் நம்ப தேவையில்லை, விட்டு போடுங்கன்னு அடுத்த நிமிஷமே அனுப்பல. ஒரு மாத காலம் பெருமானாரும் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்கிறாங்க, வகை வரல. மிம்பருக்கு ஏறி எடுத்தெடுப்புல வாய் எடுத்து வெட்டுங்கப்பா. ஒரு 8 பேர் தானே சொல்றாங்க. 3000 பேர் ஊர்ல, ஊரு கணக்கு 3000 பேர் நிக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியுடைய விஷயத்துல மக்கள் பேசணும். என்ன தப்பா பேசுறாங்க. சஃப்வான் பின் முஅத்தல் என்ற ஒரு தோழர், அவர் மதிய போசனத்துக்கு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிற நேரம் எல்லாரும் பாக்குறாங்க. ஆயிஷா நாய் ஒட்டகத்துல வர்றாங்க. சஃப்வான் பின் முஅத்தல் கீழே வர்றாரு. அவர் ஒட்டகத்துக்கு பக்கத்துல இழுத்துட்டு வர்றாரு. இது எல்லாரும் கண்டுட்டாங்க. இது ஏன் நடக்குதுன்னா, அதுக்கு முந்தின நாள் ராத்திரி எல்லாரும் ஒரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாண கூட்டத்தை நிப்பாட்டுறாங்க. அப்ப ஹவுதஜ் என்ற ஒரு கருப்பு பொட்டி, அதுலதான் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஏத்துவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தாய்மார்கள். அப்ப அந்த கருப்பு ஆடை அணிஞ்சிருக்கிற நேரத்தில் கருப்பு பொட்டியில அவங்களை ஏத்தி வைக்கிறாங்க. ஏத்தி வச்சா இவங்க அஸ்மா நாயிட்ட தன் தாத்தாட்ட ஒரு மாலை கேட்டுட்டு வந்திருந்தாங்க. அந்த மாலையை போட்டுட்டு தான் போயிருந்தாங்க இந்த யுத்தத்துக்கு. இது பனு முஸ்தலக் என்ற ஒரு போர். கிட்டத்தட்ட மக்கா மதீனாவில இருந்து 9 நாள் போகணும். திரும்ப 9 நாள் வர்ற வழியில தான் நடக்குது. சோ இவங்களுக்கு இயற்கை தேவைக்கு தான் நிப்பாட்டுவாங்க ரசூலுல்லாஹ். பிரயாண கூட்டத்தை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுவாங்க. எல்லாம் ராத்திரி நின்றுவாங்க. ஒரு இடத்துல நின்றாங்கன்னா ஆங்காங்கே இரவு நேரத்தில் கொஞ்சம் தூரம் போய் தன் இயற்கை தேவைகளை நிறைவேற்றுவார்கள். ஆயிஷா நாய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹவுதஜில இருந்து இறக்கின உடனே அந்த பெட்டியில இருந்து நான் எடுத்து தூக்கி வச்சிருவாங்க. வச்சா இவங்க ரொம்ப தூரம் போய் மறைவுல இயற்கை தேவையை நிறைவேற்றுவாங்க. ஒரு பொம்பளைக்கு எப்படி என்றா, அவங்க ஒரு உணர்வோட இருப்பாங்க. களத்துல உள்ளது காதுல உள்ளது கலந்து உளுந்தா உடனே புரிஞ்சிடும். இல்லையே, இவங்களுக்கு அந்த உணர்வு வருவது. போட்ட மாலையை காணலையே, இருட்டு டோர்ச் லைட் இருந்தா தேடி பிடிச்சிடலாம். உளுந்த இடத்துலயே கை அப்படியே தடாவி தடாவி தேடுறாங்க. இப்ப எங்க உளுந்து வைக்கிறான்னு தேடுறாங்க. அந்த நேரம் கொஞ்ச நேரம் தாமதமாகுதான். ஹவுதஜ் என்ன பண்ணிட்டாங்க, அந்த அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்த தோழர்கள் இருக்கிறாங்க. 4 கம்பு வரும், நடுவில் இது ஒண்ணு வரும், கருப்பு பொட்டி மாதிரி வரும், தூக்கி வச்சிருவாங்க. தூக்கி ஒட்டகத்து மேல வச்சுட்டாங்கன்னா அது பாட்டுக்கு போக வேண்டியதுதான். இவங்க நினைச்சிட்டாங்க ஆயிஷா அம்மா ஏறிட்டாங்க. இந்த பஸ் எல்லாம் நிப்பாட்டுவாங்க பாருங்க, கேண்டீன்ல போற வழியில சாப்பாடு கடையில ஒரு ஓன் அடிச்சா எல்லாரும் ஏறின்னு வரும். அப்புறமேல விட்டுட்டாங்களா இல்லன்னு தெரியாது, எல்லாம் கொஞ்சம் பாப்பா ஏறிட்டாங்கன்னா போயிடுவான். இதே மாதிரி ஆயிஷா அம்மாவும் ஏறிட்டாங்கன்னு நினைச்சிட்டு பிரயாண கூட்டம் போயிட்டாங்க. இவங்க பாக்குறாங்க, யாரையும் காணோம். ஆனா அவங்க பயப்படல. ஆயிஷா அல்லாஹ்வை பயந்தவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு 13 வயசு. சுப்ஹானல்லாஹ், 12-14 வயசுக்குள்ள என்ன ஆகுது, கருப்பு புடவையால தன்னை போத்து கொண்டு அப்படியே அங்க தூக்கம் போச்சு. யாரும் தூங்குவாங்களா? பாலைவனத்தின் நடுவுல மிஸ் ஆயிட்டாங்கன்னா யாரும் தூங்க மாட்டாங்க, தூக்கம் போகாது. ரப்பு கைவிட மாட்டான நம்பிக்கை. அப்பதான் விடியுது. விடிகிற நேரத்தில் ஒரு ஆள் பின்னாடி, ஒரு சஹாபி தூங்கினதாக சில ரிவாயத்திலையும் இல்லைன்னா சில பொருட்களை விட்டுட்டு போயிடுவாங்க. பிரயாண கூட்டம் பின்னாடி ஒரு ஆளை வச்சிருப்பாங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்து 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 ஏதாவது விட்டுட்டு போயிட்டாங்களான்னு கவனிச்சுட்டு வருவாரு. வர்றவர் பாக்குறாரு, ஏன்னா அவர் கையில ஒரு ஒட்டகம் இருக்குமா, அவர் எடுத்துட்டு கண்ணன் கரையண்டு கருப்பா ஒரு பொம்பளை போத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. கிட்ட பாக்குறாரு. ஆயிஷா நாய் பாக்குறாங்க அவங்கள முகத்தை திறந்து. அவர் உடனே கண்டுபிடிச்சாரு. இதுக்கு முன்னாடி ஹிஜாபுக்கு முன்னாடி ஆயிஷா நாயை கண்டிருக்கிறாங்க. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டாரு. ரசூலுல்லாஹ் மனைவி இந்த இதுல யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒருத்தருமே இல்லாத வெட்ட வெளியில ஆயிஷா அம்மா இருக்கிறாங்கண்டா முழு கருப்பால் தன்னை போத்தி கொண்ட முகத்தையும் போத்தணும். சட்ட ஹிஜாப் என்பதுதான் சட்டம் இறங்கின பிறகு. ஆனா இப்ப அவங்க என்னன்னு தெரியல, இப்படி பாக்குறாங்களா. அவர் கண்டுட்டாரு. கண்ட உடனே மறைச்சிட்டாங்க. அவர் கண்டு கொண்டுட்டாரு. உடனே ஓஹோ இது ரசூலுல்லாஹ் மனைவியாச்சே, ஏன்னா இதுக்கு ஹிஜாபுக்கு முன்னாடி முகம் மறைக்க முன்னாடி அவர் கண்டிருக்கிறாங்க. உடனடியா அவர் சொல்றாங்க, ஆயிஷா நாய் சொல்றாங்க, ஒட்டகத்துல முன்காலம் அடித்தார், ஏற சொன்னார், நான் ஏறினேன். எனக்கு அவங்களுக்கு அவ்வளவுதான் பேச்சு, வேற எதுவும் அவர் பேசவில்லை. அப்படியே ஒட்டகத்தை இழுத்துட்டு வந்தார். பெருமானார் பகல் போஷணத்துக்காக வேண்டி, சாப்பாடுக்காக வேண்டி எல்லாரும் நிப்பாட்டு இருந்தாங்க. மக்கள் என்னை கண்டார்கள். நான் பிரயாண கூட்டத்திலே சேர்ந்து கொண்டேன். இதோட ஊருக்கு போறாங்க.
ஆனா இப்ப ஒரு 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, ஏதோ வாயில் அவள் கிடைச்சிட்டு பேசுறதுக்கு கதை கிடைச்சிட்டு இப்ப ஹாட் டாபிக் கிடைக்கணும். மனுஷன் வேலை என்னண்டா ஏதாவது ஒன்று பேசணும், அதான் வாழ்க்கையை ஓட்டிட்டு போகணும்டா. இல்ல போர் அடிக்கும், கிடைக்கிற ஏதாவது பேசணும். இப்ப அரசியல் பேசணும், யாராவது ஜனாதிபதி பேசணும். இதனாலதான் உலகத்துல இன்றைக்கு வரைக்கும் நியூஸுக்கு அவ்வளவு பெருமதி. ஒரு சேனல்ல என்ன போனாலும் நியூஸுக்கு தனி சேனல் போட்டு வச்சிருக்கிறான். ஏன் நியூஸ் கேட்கிறான்டா, ஏதோ ஒரு படை சொல்லணும். அவன் பாதிக்கப்பட்டான், இவன் உள்ள போட்டான், அவன் இதாக்கிட்டான், அவன் கொண்டான், இவன் போட்டான். இந்த செய்திகளை கேட்கறதுக்கு மக்கள் அவ்வளவு ஆர்வம். அதனால எல்லா வேலைகளும் விட்டுட்டு உட்கார்ந்துருவாங்க. அதுலதான் அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதுல என்ன விளங்குதுன்னா, அதிக மக்கள் அதான் பாக்குறாங்க. நியூஸ் பத்திரிகையிலையும் ஹெட்லைன் போட்டு சில தகவல் வரும். அந்த நியூஸுக்கு மக்கள் அவ்வளவு விரும்புவாங்க. ரசூல்லா காலத்துல எது நியூஸ் ஆயிருக்கும், எது ஹாட் டாபிக் இருக்கும்? ரசூல்லா மனைவி இன்னொரு ஆளையும் சேர்த்து பேசினா ஒட்டுமொத்த ஊரும் பேசுவாங்களே இல்லையா? இது தெரியுமாப்பா, அப்படியாமே இப்படியாமே அப்படியாமே எல்லாரும் கண்ணு மூக்கு காது கால் வாய் வச்சு எல்லாம் கொஞ்சம் பெரிய பிக்சர் ஆக்கிடுவாங்க. உலகத்தில் ஆச்சரியமான ஒரு சமுதாயம். முதல் தடவை உலகம் இப்படிப்பட்ட மக்களை பார்க்கவே இல்லை. என்ன நடக்குதுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்த இந்த சமுதாயம் யாரும் பேசல. கிட்டத்தட்ட 8 பேர். இவ்வளவு 3000 பேர்ல 8 பேர் என்ன பண்றாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் விஷயத்தை பேசுறாங்க. யாரு பேசுறது? முனாஃபிக் தலைவர். முனாஃபிக்குடைய தலைவர் அப்துல்லா இப்னு சபா, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். அவன் என்ன பண்றான்னா, அவன் தான் பத்த வைக்கிறான். தெரியுமா, ஸஃப்வான் பின் முஅத்தலுக்கும் ரசூலுல்லாஹ் மனைவிக்கு இப்படித்தான். ஆனா இது பரவிட்டு, செய்தி பரவிட்டு. ஆச்சரியத்தை சொல்றேன் கேளுங்க. ஏன் இதை சொல்றேன்டா, நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கிற நேரம் நாம் எப்படி நடக்கணும் என்பது நமக்கு முன்னுள்ள சமுதாயம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனா இஸ்லாமிய ஊரு, முஸ்லிம் ஊர்கள்ல இந்த பழக்கம் வந்தே ஆகணும். அப்படி இல்லை என்றால் என்ன பனிஷ்மெண்ட் என்பதை நான் சொல்றேன். ரொம்ப டேஞ்சர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இதை ஏன் அல்லாஹ் நிகழ்த்தினான் என்பதை நான் சொல்லி முடியும், நீங்க புரியுவீங்க. அப்ப இந்த செய்தி பரவின உடனே ஆயிஷா நாய் ஒரு மாசம் கழியுது. யுத்தம் முடிஞ்சு ஒரு மாசம் ஆகுது. இன்னும் ஆயிஷா நாய்க்கு தெரியாது, சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியாது மக்கள் என்ன பேசுறாங்கன்னு. யோசிச்சு பாருங்க பாப்போம். மக்கள் பேசுறாங்க, சம்பந்தப்பட்ட ஆயிஷா நாய்க்கு தெரியாது என்ன பேசுறாங்கன்னு. அப்ப ஒரு நாள் கடும் கூதலான நாள். அப்போ என்ன செய்வாங்கன்னா, உம்மு மிஸ்தாக் என்ற ஒரு தோழர் இருக்கிறாரு, அவங்க உம்மா வருவாங்க. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க நிறைய பார்ப்பாங்க. இவங்களை ரொம்ப வறுமையான ஃபேமிலி. ஏதாவது போய் கொடுப்பாரு, அடுத்த வீடு கொடுத்துட்டு ஏதாவது உதவி பண்ணுவாரு. இந்த அம்மாவும் ஆயிஷா நாயும் ரொம்ப இறக்கும். வந்துட்டு கேட்கறாங்க ஆயிஷா நாயிட்ட, ஏதாவது வெளியே போயிருக்குதா? வெளியே போயிருக்குன்னா என்ன அர்த்தம்னா, ராத்திரி ஆனா இயற்கை தேவைக்கு உள்ளக்குள்ள வாஷ்ரூம் இருக்காது, வீட்டுக்குள்ள டாய்லெட் இருக்காது. அதுக்கு பிறகு அவங்க பக்கத்துல செஞ்சுட்டாங்க கழிவறைகளை. ஆனா ஆரம்ப காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, அவர்கள் ரொம்ப தூரம் போவாங்க ஊரை விட்டு, இருட்டாயிரும். இருள் தான் அவர்களை மறைத்தவர்கள், மறைவாக செய்து கொள்வார்கள். இதற்கு தான் அவங்க கேட்கிறாங்க, போவோமா? போயிருக்குதா? ஆமா போகணும். அப்ப வாங்க. நான் இயற்கை தேவைக்காக வேண்டி அவங்களோட போக ஆரம்பிச்சேன். அவங்க என்னமோ வாய் நுனியில வச்ச மாதிரி விளங்குச்சு, ஏதோ பேசணும்னு துடிக்கிற மாதிரி விளங்குச்சு. அவங்க ஒரு கம்பளி போத்திருந்தாங்க, அது கூதல் காலம். அதனால கடுமையான ஒரு கம்பளியை போத்திருந்தா வருவோம், கடுமையான கூதல் வரைக்கும் மதியனால. அவங்க கால் கம்பளிக்கு பட்டு தடுக்கி உள்ள பார்த்துட்டாங்களா, உடனே இன்னால் இல்லான்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்க, அவங்க மகன் நாசமா போட்டுட்டாங்க. இது இவங்களை ஷொக்காக்கிட்டு ஆயிஷா நாய் திரும்பி பார்க்கிற, என்ன பேசுறீங்க, என்ன சொல்றீங்க, யாரை பத்தி பேசுறீங்க? தண்ட மகன் மிஸ்தான், பத்ரு சஹாபி, ஒரு சஹாபி, தண்ட மகன் அவங்க நாசம் ஆயிட்டோம்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி பேசுறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்பதான் அவங்க கேட்கிறாங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாதான்னு கேட்கிறாங்க. ஒண்ணுமே தெரியாதா? தெரியாதேன்றாங்க. உங்களை பத்தி மக்கள் பேசுறாங்கன்றாங்க. என் மகனும் ஒரு ஆளுன்ட்டாங்க, மிஸ்டங்கும் ஒரு ஆளா இருக்கிறாரு, அவரும் பேசுறாரு. உங்களை பத்தி மக்கள் என்ன பண்றாங்கன்னா பேசுறாங்க, என்னன்னு கேட்கிறாங்க. இப்படி நடந்துச்சே, நீங்க ஸஃப்வான் பின் முஅத்தல் வந்தீங்களே, அதை பத்தி பேசுறாங்க. அப்பதான் அழ ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நாளா ஊர்ல நடக்கிறது கூட தெரியாது. சுப்ஹானல்லாஹ். அப்ப எந்த அளவு பேசப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க?
இந்த நாட்டில் ஒரு தேர்தல் நடக்க போக்குற ஜனாதிபதி யாரு, ஜனாதிபதி தேர்தல் எப்ப நடக்கலாம் நீங்க புரிஞ்சிருவீங்க. ரசூலுல்லாஹ் மனைவிட மெட்டர் ஹாட் டாபிக். அதாவது எல்லாரும் பேசுவாங்க. எல்லாரும் பேசினாங்களான்னு கேட்டீங்கன்னா பேசல. அந்த கதையை அப்பவே முடிச்சுட்டாங்க. ஒரு 8 பேர் 9 பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவர்கள் மட்டும்தான் பேசினாங்க. அந்த செய்தி ஆயிஷா நாயகி வீட்டுக்கு வரல. அந்த அளவுக்கான பிரபலியமான ஒரு செய்தி மாதிரி இன்றைக்கு இருந்தாலும் அது அந்த டைம்ல அவ்வளவு பெருசா வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் வரைக்கும் நிக்கிறாங்க. வந்தோடனே கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே மக்கள் என்ன பேசுறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கேட்கல. அல்லாஹ்வுடைய தூதரே என்ன உங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க, எங்க வீட்டுக்கு நான் உம்மா வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் என்ன கொண்டு போய் விடுறீங்களான்னு கேட்கிறாங்க. சரிமான்ட்டாங்க. ஆனா ஆயிஷா நாயகி ஒன்னு புரியுறாங்க, இந்த கொஞ்ச நாள் ரசூலுல்லாஹ் என்னோட வித்தியாசமா நடக்கிறாங்க. வித்தியாசமா அடிக்கல, உழைக்கல, வளமை மாதிரி பேசுறது இல்லை, கொஞ்சம் கம்மியாக்கிட்டாங்க. இல்லைண்டா வான ஆயில் நான் ஹைலா நிற்பேன், கடுமையான வேதனை இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறைச்ச கடிச்சிட்டு எனக்கு தருவாங்க, அல்லது நான் கடிச்ச இடத்துல இதை பண்ணுவாங்க. வான ஆயில் நான் ஹைல இருப்பேன் அப்படியே ரசூல் மடியில சாய்வாங்க, சாஞ்சு குர்ஆன் ஓதுவாங்க. எப்பயும் நான் வேதனைப்பட போக்கல ரசூலுல்லாஹ் என் பக்கத்திலேயே வந்து உட்கார்ந்துருவாங்க. ஆனா இந்த தடவை பெருமானார் என்னோட அப்படி இல்லை, கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் வழங்குது. ஆனா என்னன்னு எனக்கு புரியல. நான் எங்க உம்மா வீட்டுக்கு கொண்டு போய் விடுங்கன்ட்டேன். உம்மாட்ட கேட்டேன், உம்மா மக்கள் என்னை பத்தி பேசுறார்கள் இப்படின்னு நான் கேள்விப்பட்ட உண்மையா? அவங்க உம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆயிஷா ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை மனைவிமார்கள், அதுல ஒரு மனைவி நீங்க உங்க மேல ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பமா? அப்ப சில பிரச்சனை வரத்தான் செய்யும் ஆயிஷா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நீங்க ரொம்ப ரசூலுல்லாஹ்க்கு விருப்பமாச்சே அப்படின்னு பேச மாத்திட்டாங்க. இல்லம்மா நிஜத்தை சொல்லுங்க, மக்கள் என்னை பத்தி என்ன பேசுறார்கள், என்னை பத்தி தப்பா பேசுறாங்களா என்ன சொல்லுங்க. ஏழான கட்டத்தில் அந்த போற அவதூறை அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் அழ தொடங்கி விட்டேன். ஏண்டா அவங்க நினைச்சே பார்த்தது இல்லை, இது என்னன்னே தெரியல. என் கண்ணால் கண்ணீர் முடிகிற அளவுக்கு நான் அழுதேன், என் ஈரல் வெடிக்க பார்த்தது, அந்த அளவுக்கு அழுதேன். எனக்கு என்ன நடந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இது என்ன நான் சொல்ல வரேன்டா, இந்த சம்பவம் இஸ்லாமிய வரலாறுல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை எல்லாம் ஏன் நடத்துறான்னு கேட்டா, பெருமானார் எப்படி நடந்தாங்க, ஆயிஷா நாயகி எப்படி நடந்தாங்க, அபூபக்கர் சித்திக் எப்படி நடந்தாங்க, தண்ட ஆயிஷா நாயகி உம்மா எப்படி நடந்தாங்க, ஒவ்வொரு ஆளும் எப்படி நடக்கிறாங்கன்ற பாடத்தை நமக்கு கற்பித்து தருவதற்கு தான் ரசூல் இதை செய்யறாங்க, அல்லாஹ் நடத்துறான். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மாசம் எப்படி நடத்தலாம். எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, பச்சை பொய் போங்க பொய் விடாங்க என்ன மிம்பருக்கு ஏறி மக்களே இந்த சொன்னவங்களுக்கு எல்லாம் அவதூறு பரப்புறாங்க, அடிங்க கசியடி அடிங்க. பெருமானார் அப்படி செய்யவே இல்லை. ஒரு மாத காலம் யார்ட்டெல்லாம் போறாங்க, சின்ன சின்ன சஹாபாக்கள் இருப்பாங்க பாருங்க, சின்ன வயசு, அவங்கள்ட்ட போறாங்க. வளர்ப்பு புள்ள இஸ்லாத்துல இல்ல, ஸைத் ரலியல்லாஹு அவங்க அம்மா உசாமாட்ட போறாங்க. உசாமா என் மனைவி ஆயிஷா எப்படி கேட்கிறாங்க, பரீரா ஆயிஷா எப்படி பரீரா கேட்கிறாங்க. அலிகள்ட்ட போய் கேட்கிறாங்க, சின்ன வயசு ஆயிஷா எப்படி அலி கேட்கிறாங்க. ஒவ்வொரு ஆளும் நலவைத்தான் சொல்லுகிறார்கள். ஆயிஷா நாயோட அழகுல போட்டு போடுறவங்க வந்து ஜைனப் பின் ஜஹிஷ் கொஞ்சம் அழகு. அதே மாதிரி அவங்க தங்கச்சி அம்னா பின் ஜஹிஷ், இவங்க அந்த 8 பேர் சொன்னனே அதுல மிஸ் ஆகுறது ஒரு ஆள், இவங்க ஒரு ஆள். அம்னா பின் ஜஹிஷ் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க கொஞ்சம் சொல்லிட்டாங்க, ஓ நடந்திருக்கும் போல மாதிரி ஒரு பேசி வந்துட்டு, அதனால தாத்தா ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. ஜைனப் வந்து கேட்கிறாங்க, ஜைனப் ஆயிஷா பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே சொல்லல, கேட்டுட்டு போறாங்க. அவங்க சொல்றாங்க, என் கண்ணையும் காதையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், எனக்கு நலவை தவிர வேற எதுவும் தெரியாது யா ரசூலுல்லாஹ். மனைவி இந்த இடத்துல தான் வச்சிடலாம், நல்லாவே சொல்லலாம், சேர்த்து காலு மூக்கு வாய் வச்சு சொல்லுவோம்னு சொல்லல, அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நலவை தவிர வேற எதுவும் தெரியாதுன்ட்டாங்க. அப்ப பெருமானார் எப்படி நடந்திருக்கிறாங்கன்னு இந்த சம்பவம் வரப்போக்கல ஒவ்வொரு ஆளிடமும் விசாரித்தார்களே தவிர, பெருமானார் எப்படின்னு விசாரிச்சாங்களே தவிர அவங்க முடிவெடுக்கல. வஹி வரும் வரைக்கும் முடிவெடுக்கல, யாரும் கண்ணால பார்க்கல. கண்ணால பார்க்காத ஒரு விஷயத்தை நம்ம கண்ட மாதிரி சொல்ல இயலாது. அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு வந்து போடலாம், ராத்திரி வந்தாங்க, ஒரு ஃபுல் டைம் காலையில தான் வர்றாங்க,
பகல் போஷணம் வரைக்கும் கணக்கு போட்டு ஒரு கணக்கு சொல்லலாம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அந்த கணக்கை போடக்கூடாது என்று சொல்லுது. இது அடிப்படை. திருக்குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா எந்த கணக்கையும் போடக்கூடாது. எப்ப போடணும் சொல்லுவோம், கணக்கு போடுறது எதையும் போடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லிட்டாங்க. இப்ப ஆயிஷா நாயுடைய ரோலை பாருங்க. அவங்க வீட்டுல வந்துட்டாங்களா, அழுதழுந்து நிக்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வர்றாங்க. 2 நாள் ஆச்சு. வீட்டுக்கு வந்தா ஆயிஷா நாய் சாஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொம்பளை புள்ள இருக்கிற அன்சாரி தோழி ஆயிஷா நாய் சொல்றாங்க, என் ஃப்ரெண்டு வந்தா அன்சாரி பொம்பளை புள்ள, அவ வந்து என்னன்னு கேட்டா, நான் அழுதேன். என் அழுகையை பார்த்து அவ அழுதா, அவ பார்த்து நான் அழுத. மாறி மாறி அழுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள் வந்தார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோட பேசணும் என்று சொன்னார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆயிஷா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அப்ப விசாரிக்கலாம், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்கலாம் தன் மனைவியிடம். ஆனா ஒரு மாதமா ரசூலுல்லாஹ் அவங்க மனசு புண்படும்னு கேட்கல. இப்ப கேட்கிறாங்க, சொல்லுங்க ஆயிஷா, தப்பு செய்திருந்தால் அல்லாஹ் மன்னிப்பான், இல்லைன்னா அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவான் நாங்க ரசூலுல்லாஹ். அப்ப பெருமானார் நடுநிலைமையா நின்று பக்கச்சார்பா ஒரு பக்கம் திரும்பாம தன் மனைவி மக்கள் முழுக்க சாதாரண ஒரு ஆஜியார் ஊர் மக்கள் பேசுறாங்க, உங்க வைஃப் விசாரம் பண்ணிட்டாங்களாமே, ஓங்கி சொன்னவனுக்கு பலாறு நிறைவாரு. என்ன ஒரு அதிகாரம், ஏன் வீட்டுல நீ எப்படி கை வைப்ப? எந்த ஆம்பளை அதை தாங்க மாட்டான். அவன் மனைவியை நேசிச்சாலுமோ நேசிக்காட்டுமோ, என் மனைவியை பத்தி நீ எப்படி பேசுவ? என் தங்கச்சை பத்தி நீ எப்படி பேசுவ? இது நடந்துச்சா பாய்ஷா, கொஞ்சம் உட்காருங்க, இப்படி நடந்துச்சா, அதெல்லாம் தேவையில்லை, அது எப்படி நீ பேசுவேன்னு கேட்பாங்க. இவ்வளவு அதிகாரம் இருக்க, விரல அசைச்சா போதும் வெட்டி துண்டாக்கிடுவாங்க. ஊர் 2ஆ போனாலும் பரவாயில்ல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிருந்துச்சு, ஏன் ஆயிஷா அவ எப்படின்னு எனக்கு தெரியாதா, என்ன பேசுறீங்க? பெருமானார் நடுநிலைமையாக நின்றார்கள். இப்பதான் ஆயிஷா நாய் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்த பிறகு அதே விஷயத்தை சொல்றாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, இல்ல யார சொல்லலாம், அவங்க உம்மாட்ட திரும்புறாங்க. உம்மா என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், நான் சொல்ல இயலாது. ரசூலுல்லாஹ்க்கு மக்கள் சொல்வதை கேட்டுட்டு அவங்க மனசால நம்புறாங்க, நான் சொன்னா நம்ப மாட்டாங்க, நீங்க சொல்லுங்களேன் யார சொல்லலான்ட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல, அப்ப அவங்க உம்மா என்ன சொல்லிட்டாங்க, வல்லாஹி ஆயிஷா அல்லாஹ் மீது ஆணையாக எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன சொல்லணும், நான் பெத்த பிள்ளை யார சொல்லல, எங்க மாப்பிள்ளை யார சொல்லல, சித்திகாச்சே அபூபக்கர் சித்திக், அவர் மகள் இப்படி பண்ணுவாங்களா? இந்த குடும்பம் உங்களுக்கு துரோகம் பண்ணுமா? எங்க புள்ள அப்படிலாம் கனவுல செய்யுமா? சின்னது யார சொல்ல, அப்படி எதுவுமே பேசல. யாரிடமாவது ஒன்றை கேட்கிற நேரம் அவர்கள் தெரியாட்டி தெரியானணும், தெரிஞ்சா தெரியும் என்னணும். இந்த யூகம் வைக்கிறது, ஷார்ப்பா பேசுறது இஸ்லாத்துல இல்ல. அவர்கள் சொன்னார்கள், எவ்வளவு வேதனை இருக்கும், தண்ட மகள் பத்தினி மகள் துடியாக துடிக்கிற நேரம் கண்ணால பார்க்கிற ஒரு தாய், கண்ணீர் வடிகிறது, ஈரல் வெடிக்க பார்க்கிறது, அழுத வண்ணமே நிக்கிற ஒரு தாய், கொஞ்சமாவது ஒரு பக்கச்சார்பு வரும், யார சொல்லலாம், அப்படி எதுவும் நடக்கல, நான் முன்னுக்கு நிக்கிறேன் யார சொல்லலாம், நான் முன்னுக்கு நிக்கிறேன் மகளுக்கு, அப்படித்தானே வரும். நான் அப்படிதான் பல பேருக்கு சொல்லுவாங்க, கேட்பாங்க, நான் கேட்டிருக்கிறேன், ஏதாவது மகன் ஏதாவது பண்ணிட்டாருன்னா நான் நிக்கிறேன்றாங்க. கடன் பட்டுட்டா கூடிய நல்லடியார்களே, இது ஒவ்வொன்றாக பேசுவதற்குரிய நேரம் இல்லை. ஆனால் நாம் விசாரித்து பேசினால் எவ்வளவு தூரத்துக்கு இஸ்லாம் பேசுது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இறுதி நேரம் சொல்றாங்க, மக்களே எவருடையாவது கடனுக்கு நீங்கள் நான் நிக்கிறேன்னு நின்றா நீங்க கடன்காரன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அவன் கொடுக்காட்டி நீங்க கொடுக்கணும்ட்டாங்க. ஒரு ஆளுக்கு போய் நான் கடன்காரன், நீங்க கடன்காரனா, அவருக்கு நான் நிக்கிறேன்ட்டாச்சு, சொல்லிட்டு போயாச்சு. இது வெறும் சொல்லலன்றாங்க ரசூலுல்லாஹ். அவர் கொடுக்காவிட்டால் நீ கொடுத்தே ஆகணும், நீ கடன்காரன்ட்டாங்க. அதனால் வார்த்தைகளை சிம்பிளா இஸ்லாத்துல விட இயலாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அது பெரிய ஒரு டேமேஜ் பண்ணிரும் ஒரு மனுஷனுக்கு நிக்கிறது. ஒரு மனுஷன் அதெல்லாம் இஸ்லாம் அவ்வளவு பெருசா பாக்குது. ஹஜ்ஜத்துல் வதால பேசுற அளவுக்கு ரொம்ப பெரிய மேட்டர். அப்ப ஆயிஷா நாய் உம்மட்ட உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிற நேரம் தெரியாதுன்ட்டாங்க. அவங்க அப்படியே திரும்புறாங்க, பாப்பா யார் அபூபக்கர் சித்திக் என்னை பத்தி சொல்லுங்களேன். ஆயிஷா நாய் நம்பிக்கையில கேட்கிறாங்க, என் வாப்பா சொல்லுவாரு நான் யாரண்டி, ஏன்னா அவங்க தூய்மை உங்களுக்கு தெரியுது. பாப்பா வாயால சொன்னா ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொள்வாங்களே, பாப்பா என்னை பத்தி சொல்லட்டுமே, நான் சொல்றதை விட பாப்பா நீங்க சொல்லுங்களேன்.
அவர் சொல்லிட்டார், வல்லதி நப்சி பியதி, எவன் கரத்தில் என் ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக சொல்கிறேன், ஆயிஷா நான் எதையுமே பார்க்கல, எதுவுமே தெரியாது ஆயிஷா, தெரியாட்டி தெரியா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க கேமராவை கொண்டு போய் அந்த வீட்டுல நடந்ததை நீங்க பாத்தீங்கன்னா முழு உலகமே அசந்து போகும். அல்லாஹ் எது காட்டுறான் தெரியுமா? இஸ்லாத்தை அவர்கள் அணுவணுவாக பின்பற்றினார்கள். தனக்கு லாபம் கிடைக்கிற இடத்தில் மட்டும் இஸ்லாம் இல்லை. அந்த இடத்துல எல்லாத்தையும் ஒரே அடியா ஒரே நாள்ல புதைச்சிடலாம், கதையை முடிச்சிடலாம், வாயை பொத்துங்க. வகிய வந்ததை ரசூலுல்லாஹ் போய் சொல்ல ரசூலுல்லாஹ். ஏண்டா ரசூலுல்லாஹ்வுடைய முகம் வாடுவதையும் அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை உண்டாக்குறதையும் காஃபிர்கள் பார்த்துட்டே நின்றாங்க. உங்க வீட்டுல உங்க மகளை பத்தி பேசினா, உங்க மனைவி பத்தி பேசினா உங்க மூஞ்சி வாடி போவாதா? அல்லாஹ்வுடைய வகை ஒரு மாசமா வராட்டி போற நேரத்துல யோசிக்க மாட்டீங்களா? என்னையா காஃபிருக்கு வாயில கிடைச்ச மாதிரி இருக்கும் தெரியுமா? அவர் வைஃபே இப்படி, இவர் பயான் பண்ண, இவர் நபி, இவர் எங்களுக்கு சொல்லு, ஃபர்ஸ்ட்டுக்கு போய் வைஃபை பார்க்க சொல்லுங்க. அவருக்கு சொல்ல மாட்டாங்களா? அவ்வளவு வேதனைகளை ரசூலுல்லாஹ் தாங்கிக் கொண்டார்கள். ஏனென்றால் தெரியாததை பேசக்கூடாது, தெரியாததை பேசக்கூடாது, காணாததை பேசக்கூடாது, நிரூபணமானது பிறகு வேற, தெரியாட்டி தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிற பாடம் இந்த எதுக்கு இந்த சம்பவத்தை இப்படி நடத்துறான்? ஒரு புனித குடும்பம், ஒரு சிறப்பான குடும்பம், அந்த குடும்பம் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோ இப்படி பின்பற்றுங்க. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறதா? என்ன அழகிய முன்மாதிரி? தொழுகையில மட்டுமா? நோன்பு ரமலான் வந்த தலைப்பறையை பார்த்து நோன்பு பிடிக்கிறது மட்டும்தானா? தர்மம் கொடுக்க மட்டும்தானா? அவர் எப்படி பேசினாரு? வீட்டுல பிரச்சனை எப்படி நடந்தாரு? அவங்க எப்படி தெரியாதது எப்படி பேசினாரு? தெரியான்னு சொன்னாரா அல்லது எப்படி நடந்தாரு? எப்படி விசாரிச்சாரு? எவ்வளவு வாயை எப்படி பொத்தினார்கள்? தோழர்கள் எப்படி நடந்தாங்க? இது எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பாடமாக ஆக்குவதற்கு அவர்களை தேர்ந்தெடுத்தான். அவங்க அல்லாஹ் கோபத்துல சொல்ல ஆயிஷா நாயியோட அவங்க எவ்வளவு பத்தினி என்று காட்டுவதற்கு இப்படி ஒரு நிலைமையை உண்டாக்கினான். இப்ப அபூபக்கர் கை விரிச்சிட்டாரா? ஆயிஷா நாயகி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்ப நான் என்னை தூய்மை என்று சொன்னால் நீங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டீங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. ஆயிஷா நாயகி, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தப்பு பண்ணல, நான் தவறு பண்ணல, நீங்க ஒண்ணுமே நான் செய்யல, அல்லாஹ் பார்க்கிறாரு அப்படி கூட சொல்லல. எப்படி நினைக்கிறாங்கன்னா, நான் என்னை தூய்மை என்று சொன்னால் யார சொல்லலாம், நீங்கள் நம்ப போவதில்லை. ஏனென்றால் மக்கள் சொல்லுவதை உங்க காது கேட்டுட்டு உங்க கல்புக்குள் அது போயிட்டு, அதனால் நான் இதை சபருன் ஜமீல் குர்ஆன் ஆயத்தை ஓதுறாங்க. யக்கூப் நபிட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மெட்டர்ல ஒரு ஷர்ட்டை எடுத்து, அவர் ஷர்ட்டை கழட்டி எடுத்து ஓநாய் ரத்தத்தை பூசி, போலியா பூசி பாப்பா கையில கொண்டாந்து கொடுத்து, நானாமார்கள் என்ன சொன்னாங்க, யூசுஃப ஓநாய் கடிச்சிட்டு வாப்பா. இதுதான் அவருக்கு தெரியும், ஓநாயும் கடிக்கல, ஒரு மண்ணாங்கட்டியும் கடிக்கல. ஏனென்றா யூசுப் நபி சின்ன பருவத்திலே அவர் என்ன பண்ணிட்டாரு, வாப்பா ஆபத்தி இன்னிர் ஆயித்து ஆதாசர கௌகபன் வஷம்ஸ வல் கமர் ராய்த்து உம்லி சாஜிதீன், வாப்பா 11 நட்சத்திரத்தை பார்த்துட்டேன், கோள்களை, சூரியனும் சந்திரனும் எனக்கு சுஜூது செய்யற மாதிரி பார்த்துட்டேன். இது என்ன வாப்பா? லாத்தக்சு சுருயாக்க அலா இஹ்வதிகே, மகனே இந்த கனவை போய் சொல்லிடாதே, நானா மகள்கிட்ட சொல்லிடாதீங்க. புரிஞ்சுட்டு அவருக்கு கனவை புரிஞ்சுட்டு, நீ மின்ன போற மகன், நீ பெரியானாக போற, 11 பேரை மிஞ்ச போற, அந்த மாதிரி ஆள் நீ என்பதை புரிந்து விட்டார். கனவின் விளக்கத்தை தெரிந்து கொண்டார். தெரிந்த வாப்பாட்டையே, வாப்பாக்கு இந்த கனவு சொன்ன மட்டும் அவங்களுக்கு தெரியாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பொய்யான ரத்தத்தை எடுத்து அந்த ஓநாயில அந்த ரத்த ஓநாயை அறுத்து அந்த ரத்தத்தை எடுத்து இதுல பூசி பாப்பா கையில கொண்டாந்து, வாப்பா தம்பியோட போனோம், தம்பியை வச்சோம், பிரிய விளையாட முன்னாடி போயிட்டோம், ஓனாய் கடிச்சிட்டு வாப்பா, ஒரு பொய்ய சொல்ற நேரம் ஃபஸபுருன் ஜமீல். அவர் என்ன பண்ணாரு? இப்ப என்ன பண்ணாரு தெரியாது, ஆனா மூத்திலன்னு தெரியும். ஏன் தெரியும்? அந்த கனவு பொய்யாகாது, என் மகனை ரப்பு தேர்ந்தெடுத்திருக்கிறான்னு யாக்கூப் நபிக்கு தெரியும். ஆனால் இப்ப நானா மகள்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க, எங்க எப்படி போட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஃபஸபுருன் ஜமீல், அழகான பொறுமையை கடைபிடிக்கிறேன். அல்லாஹ் இப்படி ஒரு விதியை வச்சிருக்கிறான், இந்த விதியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வல்லாஹுல் முஸ்தஆனு பிமா தஸிஃபூன், இவர்கள் வர்ணிக்கிறதை விட்டும் அல்லாஹ் போதுமானவன். இவங்க போலியா வர்ணிக்கிறாங்களே, பொய்,
இது பொய்யா வர்ணிக்கிறது, என் ரப்பு எனக்கு போதும்ட்டாங்க. இதே குர்ஆனை படிச்ச ஆயிஷா நாய், அப்ப 13 வயசு என்ன உங்களுக்கு, ஆயிஷா நாய் சொல்றாங்க, ஏண்டா இப்பதான் ரசூலுல்லாஹ் ரவுண்ட் அப் பண்ணி முழு பேரும் வந்து அஹ்ஸாப் போர் நடந்து இப்ப ஒரு மாசமா முற்றுகையிட்டு மதீனாவே குலுங்கி போய் மதீனால எல்லாரும் என்ன 10,000 பேர் வெளியே வந்தாங்களே, 6 மாசம் கழியல அடுத்த பிரச்சனை. இவ்வளவு நாள எல்லாம் பிரஷர்ல இருந்தாங்க, இப்பதான் காஃபிர் போயிட்டா 6 மாசம் கழியல அவதூறு பரப்பிட்டாங்க. இப்ப இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்தா எப்படி முகம் கொடுக்கறாங்க? அதே குர்ஆன் அவங்களுக்குள்ள வாழு. ஃபஸபருன் ஜமீல், அழகான பொறுமை. யாக்கூப் நபி என்ன சொன்னாரோ யூசுஃபுடைய விஷயத்தில், நான் இவங்க வர்ணிக்கிறதை அல்லாஹ்வே போதுமானவன், இங்க வர்ணனை பண்றாங்களே என் விஷயத்துல அல்லாஹ் போதுமானவன், நான் அழகிய பொறுமையை கடைபிடிக்கிறேன். வெறும் 13 வயசு. சுப்ஹானல்லாஹ். அவங்க சொல்றாங்க, சொல்லிட்டேன், சொல்லி அல்லாஹ் மீது ஆணையாக என் வீட்டுல உட்கார்ந்தவர் எலும்பல்ல, கதவை திறந்து யாரும் வெளியே போகல. அது எதுக்கு சொல்றாங்கன்னா மின்னல் வேகம்னு சொல்ல. நான் அடுத்த பக்கம் திரும்பிட்டேன், என் உம்மா பேச சொல்லிட்டாங்க, நான் ஏலான்ட்டேன். ரசூலுல்லாஹ்வுக்கு இதுக்கு மேல எனக்கு பேச இயலாது, நான் தூய்மையானதானே, தூய்மையாண்டி ஃப்ரீ ப்ரூஃப் ஆனாதான் எனக்கு பேசலாம். நான் அடுத்த பக்கம் திரும்பி விட்டேன். திரும்பிட்டு நம்முடைய குடும்பத்திலும் எதிர்பாராமல் அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தால், நான் நல்ல மக்களுக்கே வந்து நல்ல மக்களை பொறுத்தளவில் நல்ல மக்களுக்கும் அந்த மாதிரியான செய்திகள் நடக்கலாம். தீயவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பேச்சு வரும்னு நினச்சிடாதீங்க, நல்லவர்களுக்கும் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் அடுத்த பக்கம் திரும்பிட்டேன். நான் பேசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உண்மையாளர் என்று புரிய வைப்பதை விட அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு புரிய வைப்பான், அவர்கள் கனவு காண்பார்கள் என்று நினைத்து அடுத்த பக்கம் திரும்பி விட்டேன். சுப்ஹானல்லாஹ். அவங்க பெருந்தன்மையை கொஞ்சம் பாருங்க. அவங்க சொல்றாங்க, என்ன ஒரு அற்புதம் வீட்டுக்குள்ள நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னா, இப்ப வீட்டுக்குள்ள இருப்பது வந்து ரசூலுல்லாஹ்வும் அவங்க மனைவியும் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் உம்மு ரூமான் ரலியல்லாஹு அவங்களும் அன்சாரி பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் 5 பேர் இருக்கிறாங்க. திடீர்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படி நெத்தி அப்படியே வேர்வையில வஹி வருகிறது என்று சொன்னால், மதீனா கடும் குளிரான நேரத்தில் அல்லாஹ் வஹிக்கு சில விஷயங்களை வச்சிருப்பான். சில சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க, பெருமானோட தொடையில நம்ம கால் வச்சிருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்க்கு வஹி வந்திருக்குது, அதுக்கு ரொம்ப பாரமாயிரும், அந்த நேரத்தில் ரொம்ப கணக்கும் அது. அந்த மாதிரி அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு வகை வருவதற்கு ஒரு அடையாளம் தான் கடும் குளிர் நேரம். ஒரு மனுஷன் ஓடினாலும் மதீனால வந்து வேர்வை வராது. ஏண்டா நீங்க ஓடி பார்த்தா அவளுக்கு மதீனால போய் சுள் சுள்ளுன்னு குத்தும். மதீனா வந்து அது வித்தியாசமான ஒரு கூதல். குளிர்காலம் அப்படிதான், சூடு காலம் அப்படிதான். அந்த குளிர் கடுமையான கூதலாக இருக்கும். நூறலியா கூதல் கூட நமக்கு தாங்கிடலாம். அப்ப அந்த கூதல்ல கம்பளி போத்தி தான் நிக்கணும், அவ்வளோ கூதல். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி உட்கார்ந்து இருக்கிற நேரம் வகை வருவதுண்டா, அந்த கூதல் அப்படியே பார்க்க நெத்தியிலிருந்து அப்படி பொட்டு பொட்டா கொட்டிடும், வேர்வை வடியும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு வகை வர்ற நேரம் பல செய்திகள் இருக்குது, வகை வர்ற நேரம் எப்படி என்பதை உணர்வை சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். அப்ப சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமா இருக்கும், சில நேரங்களில் இலகுவா இருக்குமாண்டுவாங்க. அது நிறைய ஹதீஸ்களை பார்க்கலாம். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க பார்க்கறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வேர்வை விறுவிறுத்து போடுறாங்க. போற நேரத்தில் சூரத் சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையா, நான் ஒரு சின்ன பெண்ணு. என்ன சின்ன பெண்ணுன்னு கேட்டீங்கன்னா, குர்ஆனை நிறைய அறிந்தவர் அல்ல, நிறைய அதாவது குர்ஆனை முழுக்க அந்த நேரம் ஆயிஷா நான் மனப்பாடமாக்கியிருக்கல. அல்லாஹ் என்னுடைய விஷயத்தை குர்ஆனில் சொல்லுவான் என்று எனக்கு தெரியாது. நான் நினைச்ச ரசூலுல்லாஹ் கனவு காண்பாங்க, ரசூலுல்லாஹ் மனைவியா இருந்து அவங்க என்ன நினைக்கணும், ரசூலுல்லாஹ் மனைவி எங்க விஷயத்துல ஏதாவது வந்தா குர்ஆன்ல தான் வரணும். மரியம் அலைஹிஸ்ஸலாமே குர்ஆன்ல வர்றாங்கடா, ரசூலுல்லாஹ் வைஃப் நான் வரக்கூடாதா? ஃபிரௌன் மனைவி குர்ஆன்ல வர்றாங்கடா, ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான வைஃப் நான் வரக்கூடாதா? உங்க கல்புகளை கொஞ்சம் பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்றாங்கன்னா, குர்ஆனில் வரும் அளவுக்கு நான் பெரிய பெண் அல்ல, அந்த அளவுக்கான பெண் இல்லை. ஆனால் அல்லாஹ் என் விஷயத்தை குர்ஆனில் இருக்க பேர் சொல்லல, பேரை சொல்லாம அல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்தினான். தூய்மைப்படுத்தின உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் வந்து அந்த தூய்மை என்ற விஷயத்தை சூரத்து நூறுடைய 10 வசனங்கள் இறக்கலாம். அன்பு சகோதரர்களே, அதனால நான் கேட்கிறேன், இந்த சம்பவ நேரத்தில் நீங்கள் எப்படி நடக்கணும் என்றதுதான் ஊர்ல ஒரு அவதூறு பரவுது.
அல்லது ஒரு வதந்தி பரவுது. இந்த வதந்திய எப்படி எடுக்கணும்? அல்லாஹ் கேட்கிறான், மூமின்கள் நல்லெண்ணம் வைக்க மாட்டாங்களா? முஸ்லிம்கள் நல்லெண்ணம் வைக்க கூடாதா? அதனால் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னண்டா, எது நடந்தாலும் நம்ம அவசரப்பட்டு பேசக்கூடாது. இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபைன் ஃபத்தபையனு. ஒரு ஃபாசிக், ஒரு தீயவன் ஒரு செய்தி உங்கள்கிட்ட கொண்டாந்து தந்துட்டான்னா உடனடியே ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஃபத்தபையனு, அதை தீர விசாரித்து பாருங்கள் என்று இஸ்லாம் சொல்லுது. விசாரணைக்கு பிறகு, நிரூபணமானதுக்கு பிறகு வேற. உண்மையை அல்லாஹ் வெளிப்படுத்திட்டானா வெளிப்படுத்ததே ஏற்றுக்கொள்ளணுமே தவிர, மங்களாக இருக்கிற நேரம் நாம் எதையும் பகிர்ந்து கொள்ள கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இந்த ஊர்ல ஒரு கொலை நடந்திருக்கிறது. இந்த கொலை யாரு செஞ்சது, எவர் செஞ்சது தெரியாது. இதுவரைக்கும் கண்ணால் கண்ட சாட்சிகள் இல்லை. இது நிரூபணமாக்கினதுக்கு பிறகு இதுதான் யாரு, இவங்க தான் அவங்க தான் என்று நிரூபணமானால் அல்லாஹ் அந்த உண்மையை வெளிப்படுத்தி விட்டார். நிரூபிப்பதற்கு போதிய சான்று இல்லாத பட்சத்தில் நாம் யாரையும் யூகிக்க கூடாது. ஏனென்றால் ஒருவர் ஒரு பெண்ணை பற்றி தப்பு சொல்லுகிறார், கண்ணாலே கண்டுட்டார், விபச்சாரம் பண்றது சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா இஸ்லாத்துல ஏலாது. அவர் மறைச்சாகணும். ஏன் சொல்லக்கூடாது என்று சொன்னா, ஒரு விபச்சார செய்தி இஸ்லாம் என்ன சொல்லுது, மறைங்க. 4 பேர் சாட்சிக்கு வரணும். ஒரு ஆள் கண்ணாலே கண்டுட்டாரு, ஆனால் அவர் சாட்சி அவர் வந்து சொன்னா எங்க மற்ற 3 பேரும் கேட்பாங்க. இஸ்லாமிய அரசாங்கத்தில் 3 பேர் இல்லையா, அவருக்கு அடிங்கண்டுவாங்க. 80 கசையடி அவருக்கு விழும். ஏனென்றால் 4 சாட்சிகள் தேவை. இல்லை என்றால் அவதூறு. ஏன்னா பத்தினி பெண்களுக்கு ஒரு ஆள் கண்டுட்டு சும்மா போலாமே, 4 பேர். ஏன் தெரியுமா, 4 பேரும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இஸ்லாம் அந்த 4 பேருக்கு என்ன ஏன் கொடுக்குதுண்டா, நீ எப்ப கண்ட, நீ எப்ப கண்ட என்று விசாரிக்கணும். போற போக்குல ஒரு பத்தினி பெண்ணுக்கு அவதூறு பண்ணிட்டு போகலாது. ஒரு கணவன் தன் மனைவி விஷயத்துல கண்டா மட்டும்தான் சாட்சி தேவையில்லை. கணவனே கண்ணால கண்டுட்டாரு, வைஃபு தப்பா, ஒரு பொம்பளை தன் மனைவி இன்னொரு ஆம்பளையோட தப்பா நடக்கிறத கண்ணால கண்டுட்டாருண்டா அவர் ஒரு ஆள் போதும். ரோட்ல போறவன் கண்டாதான் 4 பேர், கணவன் கண்டுட்டாருண்டா ஒரு ஆள். ஆனா ஒரு ஆளுக்கு கூட சட்டம் இருக்குது. அவர் 4 தடவை சத்தியம் பண்ணணும். 4 தடவை சத்தியம் பண்ணணும். அல்லாஹ் மீது ஆணையா கண்டேன். அந்த பொம்பளைக்கு இப்ப சான்ஸ் கொடுக்க போடும். அவன் 4 தடவை சத்தியம் பண்ணணும். இல்ல, அப்புறம் 2 பேரும் அல்லாஹ்விடம் சாபம் விட்டு கொள்ளணும். இவர் சொல்றது உண்மைன்னா நான் நாசமா போகணும். லியான் வாங்க இருக்கு. லியான்டா சத்தியத்தோட பிரிஞ்சிருவாங்க. 2 பேரும் கணவன் மனைவி இல்லை. அல்லாஹ்வோட சாபம் 2 பேர்ல ஒரு ஆளுக்கு. இவர் போய் சொல்லியிருந்த அவருக்கு, அவர் போய் சொல்லியிருந்த இவருக்கு. சாபம் இந்த பூமியிலே இறங்கும். இதுதான் லானத்து செஞ்சு கொள்றது. ஒருத்தருக்கு ஒருத்தர் லானத்து செய்வாங்க, நாசமா போகணும். கண்ணால கண்டுட்டாங்கன்னா இது லானத்து செய்யற மெத்தட். இஸ்லாத்தை பொறுத்தளவுல எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை சொல்லி தருகிறது. ஏமனோ இச்சை பிரகாரம் எனக்கு தோணியதை எனக்கு செய்ய முடியாது, உங்களுக்கு இப்படி நினைச்சா உங்களுக்கு செய்ய முடியாது. சாதாரங்களும் சாட்சிகளும் அடிப்படையில தான் இந்த கட்டமைப்பு இருக்கிறது. அதான் இல்ல 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 நான் இப்படிதான் சொல்றேன், இல்ல இப்படி. அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார், எப்படி நடந்து கொள்ளணும் நாம இந்த விஷயத்துல என்பதை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால் இந்த படுகொலை விஷயத்திலயா இருக்கட்டும், வேற எந்த விஷயத்தில இருக்கட்டும், ஒரு பெண்ணுடைய விஷயத்தில இருக்கட்டும், நாம் ஒரு விஷயத்தை எங்களுக்கு தெளிவான சான்று வரும் வரைக்கும் பகிர்ந்து கொள்ள முடியாது. கசுமுசா போட இயலாது. அது பொய்யாக இருந்தால் ஒரு பலத்த குற்றமாக போய்விடும். நாம யாரை யூகிக்கிறோமோ அப்படி இல்லை என்றால் அது ஒரு பெரிய குற்றம். அதனால் இஸ்லாத்தை பொறுத்தளவுல நிரூபணமானதுக்கு பிறகுதான் நமக்கு என்ன பண்ணலாம், அது செய்யலாம். இது எவ்வளவு பெரிய குற்றம்னு புரிய வச்சாதான் நீங்க புரிவீங்க. சும்மா குற்றம்னா அது புரிய மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவருடைய குறையை கண்டால் அதை நீங்கள் மறைக்கணும். ஒரு ஆள் என்ன பண்றாரு, ஒரு ஆளுடைய குறையை கண்டுட்டீங்க. அந்த குறையை கண்டதுக்கு பிறகு இஸ்லாம் நமக்கு சொல்லித்தர விஷயம் என்னன்னா, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, வெளியே போடுங்கப்பா, ஒட்ட போகும், வைரலா போகும், எடுத்து வீடியோ பண்ணி உலக போட்டுருங்க. இதுதான் உலக கலாச்சாரம். ஏதாவது ஒன்று தெரிஞ்சா அதை ஹெடிங்ல போட்டு மக்கள் மன்றத்தில் பப்ளிக்கா விட்டுருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்படி நடக்கல. விபச்சாரம் செஞ்சுட்டு ஒரு பொம்பளை வாராங்களே, ராமிரியா பெண்ணு, ஒரு செய்தி எனக்கு கொண்டாந்து காட்டுங்க. அந்த பெண்ணு ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா,
எங்கப்பா உங்களோட செஞ்சவர் எங்க அவரு? அந்த ஆம்பளைய காட்டுக்கு கூட்டி வாங்க பார்ப்போம். அந்த அம்மாவுக்கு தான் தண்டனை கொடுக்குறாங்களே தவிர புள்ளைய வளர்த்துட்டு வாங்கன்றாங்க. அந்த அம்மாட்ட ஒரு நாள் கூட திரும்ப கேட்கல. அவர் எங்க? மாயிஷ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சஹாபி, அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, விபச்சாரம் பண்ணதா சொல்றாரு. ரசூலுல்லாஹ் 4 முறை தலையை திருப்புறாங்க. அர்பா மர்ரா, போங்க மாயிஷ் போங்க. ஒரு தடவை சொல்றாங்க முத்தம் கொடுத்திருப்பீங்க, போங்க அல்லாஹ் மன்னிப்பான் போங்கன்ட்டாங்க. இன்னொரு தடவை தலையை திருப்புறாரு, போங்க மாயிஷ். அர்பாயில் மஜ்னூன், பைத்தியமா இவருக்கு, கொஞ்சம் பாருங்க. எனக்கு பைத்தியம் இல்லைன்றாங்க. குடிச்சிட்டாரு போல. ரசூலுல்லாஹ் அனுப்ப பாக்குறாங்க. சட்டத்தை நிறைவேற்றணும், யாரும் யாரை பத்தியும் சொல்லிடக்கூடாது, அவர் பாவமே அவர் சொல்லக்கூடாது, யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இஸ்லாமிய கன்செப்ட் என்னன்னா, நான் பாவம் செஞ்ச நான் யாருக்கும் சொல்லிடக்கூடாது, நான் செஞ்ச பாவத்தை நான் சொல்லுவது பெரிய பாவத்தில் போயிடும். ஹதீஸோட சொல்றேன் உங்களுக்கு, நான் அதை சும்மா சொல்லல, அது அல்லாஹ் மன்னிக்காத பாவம் போயிடும். ரொம்ப பெரிய பாவமாக ஒரு மனுஷன் அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ் மன்னிக்காத ஒரு கூட்டம் இருக்காங்களா, யாரு தெரியுமா? அவன் பாவத்தை அவன் வெளிப்படுத்திட்டான். அவ்வளவு பாவம் செஞ்சது அல்லாஹ் மன்னிப்பானா? பாவத்தை அவனா வெளிப்படுத்தி மன்னிக்க மாட்டானா? நான் சொல்றேன் உங்களுக்கு அந்த ஹதீஸ. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப அந்த மாயிஸ்ல வர்றாங்க எல்லாரும், சஹாபாக்கள் கிட்ட வந்து குடிச்சான்னு செக் பண்றாங்க. குடிச்சு இல்லை யார் சொல்லலாம், குடிக்கல. மாயிஸ் போங்க, நீங்க போங்கன்னாங்க சொல்லலாம். இப்படி தலையை திருப்புறாங்க, இங்க வர்றாரு. இப்படி புகார்ல வருது, இப்படி தலையை திருப்புறாங்க, இங்க வர்றாரு. சொல்ல போங்கன்றாங்க, அவர் கேட்கல. லாஸ்ட கேட்கிறாங்க, சேர்ந்தீங்களான்னு கேட்கிறாங்க. ஆமான்ட்டாரு. கல்லால் எரிஞ்சு கொள்ளுங்கன்ட்டாங்க. சொல்ல கொள்ளுங்கன்ட்டாங்க. இப்ப பப்ளிக்கா தெரியுது அவர் செஞ்சிட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, செஞ்சிட்டாருன்னு தெரியுது. கொண்டுட்டாங்க. இவரை வந்து ஓடி போய் விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க. ஜனாசா கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து சொல்றாங்க, யார சொல்லலாம், ஜனாசா மௌத்தாயிட்டாரு. இடையில ஓடுற டைம்ல சொன்னாரு, போதும் நிப்பாட்டுங்க, கஷ்டமா இருக்குதுண்டு. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, நிப்பாட்ட வேண்டியது தானேப்பா, நிப்பாட்டலாம் தானே? இல்லை யார சொல்ல, அடிச்சிட்டோம். அப்படியா? ஜனாசாவை கொண்டு வந்துட்டு ரசூலுல்லாஹ் முன்னாடி போறாங்க, பின்னாடி மக்கள் வர்றாங்க, பேசிட்டு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மறைச்சாங்க, மறைக்க சொன்னாங்க. மாயிஷுக்கு போக வேண்டியதானே, அவரே அவரை அம்பலப்படுத்தி கொண்டாரு, தேவையில்லை தானே? பெருமா புகார்ல வரும் செய்தி. பெருமா திரும்புறாங்க, யாரை பத்தி பேசுறீங்க? ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாங்க, யாரை பத்தி பேசுறீங்க, என்ன பேசுறீங்க? அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னு நீங்க பாருங்க ஹதீஸ்ல. அவரை வந்து மறைக்க வேண்டியதானே, அல்லாஹ்வுடைய தூதர் மறைச்சாங்க தானே? அவர் திரும்ப திரும்ப வந்து நான் செஞ்சேன்னாங்களே, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு தானே போக சொன்னாங்க, அவருக்கு தேவையான்னு பேசுறாங்க. பெருமாள் கொஞ்சம் கோபப்பட்டார்கள், திரும்பினார்கள். யாரை பத்தி பேசுறீர்கள்? யார் தெரியுமா? தஹல் ஜன்னா, சொர்க்கவாசி என்னாங்க ரசூலுல்லாஹ், சொர்க்கவாசி என்னாங்க. இஸ்லாம் ஒரு குற்றத்துக்கு தௌபா செஞ்ச பிறகு பேசும் வாசலை பூட்டி விட்டது. ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டா தௌபா செஞ்சான இல்ல, நீங்க பாத்தீங்களா? இரவு அல்லாஹ்வோட அழுதான்னு பாத்தீங்களா? என்ன அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு பேசுவதற்கு? அல்லாஹ் மன்னிக்கிறான்றான், தௌபாவுடைய வாசலை தெரிஞ்சிருக்கிறான். குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதத்துடைய எல்லா மக்களும் தப்பு செய்வாங்க. பேசுற நான் தப்பு பண்ணுவேன், கேட்கிற நீங்க தப்பு பண்ணுவீங்க. யாரு சிறந்தவர்கள்? தப்பு செய்யாதவர்கள் சிறந்தவன் இஸ்லாம் சொல்லுதா? இல்லப்பா, நீங்க தப்பே செய்ய மாட்டீங்க. அப்படியெல்லாம் எல்லாம் படைக்கல. மறதிக்கும் தப்புக்கு இடையில மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். எவன் திரும்பி இறைவா செய்ய மாட்டேன், இதை உணர்ந்துட்டேன், துரோகம் ரொம்ப பெரிய தப்பு என்று கண் கலங்கினால் அந்த கண்ணீருக்கு அல்லாஹ் பதில் கொடுப்பான். ஒரு மனுஷன் திரும்பி வருகிறானே, ரப்பு வலம் யுசிரு, அதாவது அல்லாஹ் சொல்றான், மூமின்களை பொறுத்தளவுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, விபச்சாரம் செய்யற நேரம் தூக்கப்படும், ஈமான் தூக்கப்படும். விபச்சாரம் முடிஞ்ச பிறகு ஈமான் வந்து சேர்ந்துரும். அதனால மூமின்கள் முஸ்லிம்களும் விபச்சாரம் பண்ணுவார்கள். அல்லாஹ்வோட மன்னிப்பு இருக்கிற தௌபா பண்ணணும். தௌபான்னா திரும்ப செய்யக்கூடாது. திரும்ப திரும்ப செய்யறான்னா தௌபா செய்யலன்னு அர்த்தம். தௌபான்னா திரும்புறது. அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விபச்சாரம் செஞ்சவருக்கு ரசூலுல்லாஹ் தொழுவிச்சாங்களா, வேற ஒரு ஆள் தொழுவிச்சாங்களா? யாருக்கு தொழுவிச்சது? கடன் கட்டும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் தொழுவிக்க மாட்டாங்க. ஒரு ஆள்கிட்ட கடனான்னு கேட்பாங்க, கெட்டுங்கன்னு வாங்க, கெட்டி முடிக்க கட்டி தொழுவிக்க மாட்டாங்க. இல்லைன்னா ஒரு ஆள் கை தூக்குவாரு, நான் கெட்டுற யார சொல்லலாம், கெட்டிருங்கன்னு வாங்க, கெட்டிருங்க. கையை தூக்கினா இவர் கடன்காரன், இவர் கடனை கெட்டுற கையை தூக்கிட்டு போனான்னு வைங்க, அல்லாஹ் அவரையும் பிடிப்பான். ஒரு சோழ சொல்லிட்டாரு, 3 நாள் ஆகுது, வாங்கப்பா கெட்டிட்டீங்க, இப்பதான் கெட்டினேன்,
இப்பதான் கபர் ராகத்தாச்சு நாங்க ரசூல்ல. அந்த ஆள் கபர் இப்பதான் ராகத்தாச்சு. கடன் கட்டும் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுவிக்க மாட்டார்கள். ஆனால் விபச்சாரம் செய்த அந்த செய்திகளை நாம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் முன்னாடி நின்று ஜனாஸா தொழுகை நடத்தி தௌபா செய்திருக்கிறார்கள். சுவர்க்கத்துக்கு நுழைந்து விட்டார்கள் என்று சுபசோபனை செய்திருக்கிறாங்க. அதனால இவைகளையே பேச முடியாது, மௌனமா இருக்கணும். பேசினா நல்லதை பேசணும், இல்லைன்னா மௌனமா இருக்கணும். இந்த செய்தியில எது பலம் தெரியுமா? ஒரு மனுஷன் இந்த மாதிரி பேசிட்டான்டா, சரி ஏதோ தப்பு பரவாயில்ல பேசிட்டா, பேசுறது மிக பெரும் குற்றமாம். எது பாவமோ அந்த பாவத்தை விட இது பெரிய பாவம் வந்துச்சா. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது ஸஹீஹுல் புகாரில வரக்கூடிய செய்தி, குல்லு உம்மத்தி முஆஃபன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுப்பான். எல்லாத்துக்கும் என்ன செய்வானா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் உம்மத்தில எல்லாருக்கும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான். நாடியவர்களுக்கு ஷிர்க் செஞ்சா அதுக்கு மன்னிப்பு இல்லை, ஷிர்க் செஞ்சாம மற்ற விஷயங்களை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். சரி சரி பாருங்கச்சா. இந்த அதாவது ஒரு ஹதீஸ் எடுத்துக்கொண்டா எல்லாம் மன்னிப்பு கொடுக்கப்படும். என்னென்ன புற சொல்லுவேன், 4 ஹதீஸ்களை சேர்த்து தான் புரியணும். விளங்குச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு உம்மத்தி, என் உம்மத்தில எல்லாருக்குமே அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உண்டு, அல்லாஹ் அங்க மன்னிப்பு கொடுப்பான். ஏன்னா அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ்வே சொல்றான், யாரு ஷிர்க் செய்யவில்லையோ நாடினவனுக்கு சரிப்பா அந்த பாவத்தை மன்னிச்சிரும் அப்படின்னு அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பானாம். இல்லல் முஜாஹிரீன், முஜாஹிர்களை தவிர, ஜஹிர் அதாவது வெளிப்படுத்துறவர்களை தவிர. சிர்ரன்னா ரகசியம், ஜஹிரன்னா வெளியா கத்தி சொல்றது. விளங்குச்சா? யாரு முஜாஹிர், யாரு வெளிப்படுத்தினா என்ன பாவம் இது, எல்லாத்தையும் மன்னிப்பான அல்லாஹ். என்னுடைய உம்மத்தில அல்லாஹ் பாவங்கள்லாம் மன்னிக்கிற நேரம் இந்த முஜாஹிர் என்ற ஒரு கூட்டம் இருக்கும். முஜாஹிர், முஜாஹித் இல்ல, முஜாஹிர் என்ற ஒரு கூட்டம் இருக்கும். இந்த முஜாஹிர்களை மன்னிக்க மாட்டான். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், யாருப்பா முஜாஹிர், இவ்வளவு பெரிய பாவமா அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான்றான், என்ன முஜாஹிர்னா யாரு அப்படின்னு கேட்டா, வ இன்ன மினல் முஜாஹிரத்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் முஜாஹிர் என்ன தெரியுமா? ஐயஅமல ரஜுலு பில் லைலி அமலன், இரவுல ஒரு வேலையை பண்றாரு, இரவுல ஒரு தப்பு பண்றாரு, ஒரு செயலை செய்கிறார். அந்த செயல் ஒரு ரொம்ப வெக்கமான செயல் போல, தப்பான செயல். சும்ம யுஸ்பிஹ ஃபகத் ஸதரஹுல்லாஹு அலைஹி, அவர் காலை அடைஞ்ச உடனே அல்லாஹ் அவரை அப்படியே மறைச்சிட்டான். ஒரு விஷயத்தை அப்படி மறைச்சு போட்டான். காலை ஆயிட்டு நைட்ல ஈடுபட்டுட்டாரு, தப்பு பண்ணிட்டாரு. தப்பை காலையில யாருக்குமே தெரியாது, அல்லாஹ் மன்னிச்சு போட்டுட்டான். இவர் என்ன பண்றாரு, அவரு ஃபயகூலு, அல்லாஹ் மன்னிச்சது யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு வைங்க, அவர் தப்பு பண்ணாருன்னா தப்புக்கு அவர் தௌபா செய்யணும். சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு முன்னாடி குடிச்சிருக்கிறாங்க, குடிச்சாங்க, குடிக்காரங்கள சொல்லுவோம் நாங்க. தௌபா பண்ண புறம் நம்ம வாயை அசைக்க முடியாது. அதுல கொலை செய்தவர்கள் இருக்கிறாங்க, இருந்தாங்க. தௌபா பண்ணி அவர்கள் இஸ்லாத்துக்குள் வந்த பிறகு எதுவும் பேசக்கூடாது. விபச்சாரம் பண்ணவங்க இருந்தாங்க, அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தௌபா செய்த பிறகு பேசக்கூடாது. அவர்கள் கண்ணியமானவர்கள். இத மாதிரி இஸ்லாம் என்ன சொல்லுது, இப்படி அவர் தப்பு பண்ணிட்டாரு, அது அல்லாஹ்க்கு அவருக்குள்ள விஷயம். தப்பு பண்ணினால் தௌபா பண்ணி அழுது புலம்பி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கணும், திரும்ப அதை ஏறிட்டும் பார்க்க கூடாது. இவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஃபயகூலு யா ஃபுலான், ஆளை கூப்பிட்டு இங்க வா கூப்பிட்டு, அலிம்துல் பாரியத்த கதா வக்கதா. இவர் என்ன சொல்றாரு, அதாவது நேத்து நைட் இப்படிலாம் பண்ண தெரியுமா, போன் எடுத்தேன், எல்லாம் தூக்கம், யூடியூப்ல போய் அதை பார்த்தேன், இப்படி பார்த்தேன் தெரியுமா. இவர் ஃப்ரெண்டோட பேசுறாரு, இவர் செஞ்ச தப்பை பெருமையா பேசுறான். நான் இப்படி போனேன், நூறலியா போனேன், 4 பொடிமாக்கள் நின்றோம், இந்த மாதிரி பண்ணினோம், அப்படி பொடிமாக்கள் சொல்லுவாங்க பாருங்க. இந்த மாதிரி சொன்னால் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் என்ன பண்ணிட்டானா, நைட்டு உள்ள பாவத்தை காலையில அல்லாஹ் மறைச்சிட்டானா. இவர் வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தினா ஒக்கது பார்த்த எஸ்துருஹு ரப்புஹு, இரவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை மறைத்தானோ இவர் என்ன பண்றாரு, காலையில யக்ஷிஃபு சித்ரல்லாஹி அன்ஹு, எதை அல்லாஹ் மறைத்தானோ அதை அப்படியே உடைச்சு போட்டாரு, வெளிப்படுத்திட்டாரு. இவரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் நிப்பாட்டி தான் செய்த பாவத்தை 4 பேர்கிட்ட போய் நான் சொன்னா
அல்லாஹ்வுக்கு கோவம் வருது. நான் மறைச்சேன் இல்லையா, உனக்கு ஒரு அவகாசம் தந்தேன் இல்லையா, ஓ மானத்தை நான் பாதுகாத்தேன், நீயா போய் உன் மானத்தை மானபங்கப்படுத்திட்டியா, நீ முஜாஹிர், ஒன்ன மன்னிக்க முடியாது, எல்லாத்தையும் ஓட்ட வாய் மாதிரி வெளியே போடுற பாரு, இது தப்பு. யோசிச்சு பாருங்க, இது புகாரில வரக்கூடிய செய்தி. அவன் செஞ்ச தப்பை அவன் 4 பேருக்கு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான். குல்லு உம்மத்தி முஆஃபன், என்னுடைய உம்மத்தில் அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிப்பான். இந்த வேலை பண்றவன் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் ரோசக்காரன், அல்லாஹ் மறைச்சதை இவன் வெளிப்படுத்தினானே, இத அல்லாஹ் அவனை மறைச்சது. அவருடைய பாவத்தை இன்னொருத்தருக்கு சொல்ல இயலாண்டா, இன்னொரு ஆள் செஞ்ச பாவத்தை இன்னொரு ஆள் எப்படி சொல்றது? மறுமை நாள்ல ஒரு ஆள் பாவத்தை மன்னிச்சு மறைச்சிட்டீங்கன்னு வைங்க, என்ன நன்மை தெரியுமா? அல்லாஹ் உங்களை மன்னிப்பானா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உங்களை மறைப்பானா. மறுமை நாள் எப்படி என்று கேட்டீங்கன்னா, எல்லாரும் இருப்பாங்க, விசாரணை நடக்கும், வெட்ட வெளியில நடக்கும். வாப்பா கொண்டாந்து நிப்பாட்டினா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடைசியாக ஒரு ஆள் நிப்பாரு பாருங்க, அவருக்கு கேட்குமா இங்க இதாக்குறது. வாப்பா அவன் நிப்பாட்டினா மகன் தான் லாஸ்டா இருந்தான்னு வைங்க, வாப்பா விசாரணை மகனே கேட்குமா, மகன் விசாரிக்கிறது வாப்பாக்கு வழங்குமா, உம்மா வச்சு நிப்பாட்டி தோல் உரிக்கிறது எல்லாருக்கும் தெரியுமா. இந்த உலகத்துல எது மறையுதோ அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அதெல்லாம் அப்படி நிக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பயங்கரமா சொல்றாங்க. இந்த நீதிமன்றத்தை நீங்கள் நம்புறீர்களா? நம்புறீர்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நம்பிக்கை இருந்தா நமக்குள்ள பயம் வரும், கவலை வரும். பெருமானார் நாவசைத்து எதையும் போய் சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக, சும்மா வல்லாஹி, சும்மா வல்லாஹி, அதுக்கு பிறகு வல்லாஹி, நானும் நீங்களும் இதே மாதிரி அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் ஒன்று சேர்க்கப்படுவோம். அல்லாஹ் தனித்தனியாக விசாரிப்பான், பயந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றாங்க. ஹஜ்ஜத்துல் வதால சொன்னாங்க, உங்க ரப்பை நீங்கள் சந்திப்பீர்கள் என்றாங்க. இந்த செய்தியை சொல்லிவிட்டு தான் ரசூலுல்லாஹ் இந்த பூமியை விட்டு போனார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ரப்பு வந்து நின்றா நியாய தீர்ப்பு ஆரம்பிச்சா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆள் அல்லாஹ் துருவ ஆரம்பிச்சான்னு வைங்க, ஒரு ஆள் அல்லாஹ் நோண்ட ஆரம்பிச்சான்னு வைங்க, அழகு அழிஞ்சிட்டான்னு அர்த்தம். திரும்ப திரும்ப கொஸ்டனுக்கு மேல கொஸ்டனுக்கு மேல கொஸ்டனுக்கு மேல கொஸ்டன் வந்தா, இந்த பகல் எங்க இருந்த, இப்ப என்ன பண்ணின, இன்றைக்கு நைட் எங்க இருந்த, நீ நடந்தியா, நடிக்கிறோம் ஆடியா, அழிஞ்சிட்டான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸாபு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அல்லாஹ் துருவினான் என்றால் முடிஞ்சு போச்சுன்னாங்க. வெட்ட வெளியில பப்ளிக்கா 4 பேருக்கு மத்தியில் நாரி போகும், எல்லா பாவமும் அம்பலமாகும். அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், உங்களை மன்னிக்கணும். ரஹ்மான் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். என்ன வாய்ப்பு தெரியுமா? உலகத்துல யாருமே சுத்தம் இல்லை, எல்லாருக்கும் ஒரு பகுதி இருக்குது. அவர்கள் அல்லாஹ் அவர்களை நெருக்கிக் கொள்கிற நேரம் அவர்கள் தூய்மையாகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஆள் குறைய பார்த்துட்டாரா, கண்டுங்கான மாதிரி போறாரு. அவர்கிட்ட மட்டும் ரகசியமா சொல்றாரு, நீங்க இப்படி பண்ணிடாதீங்க, தப்ப நான் கண்டேன், ஒரு பொம்பளை புள்ளையோட நீங்க பேசுனீங்க, தப்பு சரியில்லை. அவர் மறைச்சிட்டு போயிட்டாரு, யாருக்குமே சொல்லல. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நாளைக்கு கொண்டு வந்து போஸ்டர் அடிச்சு ஊர் முழுக்க ஒட்டுங்கன்னு இல்ல, தனிமட்ட ரீதியா அவருக்கு போய் சொல்லுங்க, யார்கிட்டையும் அம்பலப்படுத்திடாதீங்க, மானபங்கப்படுத்திடாதீங்க. ஏன் தெரியுமா? மறுமை நாளில் அல்லாஹ் மறைப்பானா. நட்டிங்கி நிக்கிற நேரம், யாருக்குமே யாரும் துணை இல்லாத நேரம், அந்த பயங்கரமான நேரத்தில் அல்லாஹ் அதை அப்படி லிட்டில் பண்ணிடுவான, மறைச்சிருவான. இவர் செஞ்ச ஒன்றை யாருக்குமே தெரியாம போயிடும், டோட்டலா அழிஞ்சிரும். அல்லாஹ் அப்படி வேணும்னே மறைச்சிருவான். நீ மறைச்சல்ல, நீ கண்டும் காணாத மாதிரி போனல. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அம்பலப்படுத்தாத, மானபங்கப்படுத்தாத, காபத்துல்லாவை விட புனிதமானது ஒரு முஸ்லிமுடைய மானம் புனிதம் என்றாங்க ரசூலுல்லாஹ். எப்ப சொன்னார்கள்? இந்த உம்மத்துக்கு வசியத்தாக சொன்னார்கள். தன்னுடைய மரணத்துக்கு 82 நாட்களுக்கு முன்னாடி சொன்னார்கள். பேருரையில் சொன்னார்கள், மக்களே அடுத்துடைய மானத்தோட விளையாட வேண்டாம் என்றார்கள். அது காபத்துல்லாவை விட புனிதம் என்றார்கள், இந்த மக்காவை விட புனிதம் என்றார்கள், அரஃபா நாளை விட புனிதம் என்றார்கள், சுல்ஹஜ் மாதத்தை விட புனிதம் என்றார்கள். காபத்துல்லாவுக்கு எவ்வளவு புனிதத்துவம் கொடுக்கிறோமோ அடுத்த மானத்தை பார்க்கணும். அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் என்றார்கள். ஒரு முஸ்லிம் முஸ்லிமுக்கு சகோதரன் என்றார்கள். ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுடைய மானத்தை பாதுகாக்கணும். வாய்க்கு வந்த மாதிரி கண்ட மாதிரி எல்லாம் நமக்கு பேச முடியாது. அல்லாஹ்வுடைய நிலைகளை, அந்த மானம் மரியாதை அவைகள் அத்தனையும் நாம் பாதுகாக்கணும்.
அதனால நல்ல கவனமாக நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், வரலாறு நெடுகிலுமே அது நடக்குது. அப்ப மறுமை நாள்ல அதிபயங்கரமான நாள், சும்மா பார்க்காதீங்க, சிந்திச்சு பாருங்க. மறுமை நாள் ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, யாரு சொல்லலாம், எல்லாம் நிர்வாணமா ஓடுவாங்களாம். எப்படி பிறந்தோமோ இந்த பூமியில வரப்பல உடுத்துட்டுலாம் வரல, ஒரு புடவை துண்டு சுத்திட்டா வந்தோம் இல்ல, அப்படியே வெறுமன ஒண்டியெல்லாம் வந்தோமே, இப்படி நீங்கள் எழுப்பாட்டப்படுவீர்கள். காலில் செருப்பு இருக்காதுன்னாங்க, ஒரு டொட் ஆடு இருக்காதுன்னாங்க. ஆயிஷா நாய் கேட்டாங்க, யார சொல்லலாம், 50 பேரும் ஓடினா ஆம்பளை பொம்பளை எல்லாம் இருப்பாங்களே, ஒரு ஆள் பார்த்து கொள்வாங்களே, யார சொல்லலாம், அவமானமா இருக்குமே, வெக்கமா இருக்குமே. எந்த இஸ்லாம் எதை சொல்லுது, ஹிஜாபை மறையுங்க, பார்வையை தாழ்த்துங்க, பொம்பளை மறையுங்க. மறுமை நாள் ரசூலுல்லாஹ் சொல்ல போகல ஹிஜாபெல்லாம் போட்டு வர மாட்டாங்க, 50 பேரும் ஒரு ட்ரெஸ் எல்லாம் ஓடுவாங்க. அப்ப ஆயிஷா நாய் கேட்கிற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல ஆயிஷா, அது எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா, யாரும் ட்ரெஸ்ல இருக்க மாட்டாங்க, யாரையும் யாரும் பார்க்க மாட்டாங்க ஆயிஷா. அந்த நேரம் யா நஃப்ஸி யா நஃப்ஸி ஒண்ணுமே புரியாது. என் ஆன்மாவே இன்றைக்கு உங்க வீட்டை வந்து போலீஸ் தட்டி சிஐடி 4 விசாரணை பண்ணினா ஒன்னும் புரியாது. சில பேருக்கு தலை இல்ல வாழை இல்ல, தட்ட பத்த தடமாறுறாங்க. ஏன் இந்த விசாரணைக்கு இந்த தடமாத்தம்டா, ரப்பு அழைக்கிறான். கண்ணுடைய கடைசி முடிவு, இதுக்கு பிறகு நிரந்தரம் நரகமா சொர்க்கமானு தீர்மானிக்க போற நேரம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா, யஃபிருல் மர்உ மின் அஹி, தன் சகோதரனை கண்டு ஓடுவான், நானகாரன் தம்பியை கண்டு ஓடிடுவாரு. வ உம்மிஹி வ அபி, எந்த உம்மா தன் புள்ள என்ற உலகத்துல என் பிள்ளைக்கு ஏதாவதுண்டா தடமாறி துடிக்கிறாவோ அந்த உம்மா புள்ளைய கண்ட ஓடுவா. எதுக்குண்டா, இதை விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, ஒன்று மகன் வந்து சொல்லி கொடுத்துருவான், நானும் தான் படம் பார்த்து இவன் சேர்ந்தான் பார்த்தா, இவங்க தான் போட்டாங்க டிவியை சொல்லி கொடுத்துட்டான்னா, அந்த நேரத்தில் தாய்ப்பாசம் புள்ள பாசம் எல்லாம் இல்ல. அப்படி இல்லாத கட்டத்தில் உம்மா வந்து நன்மை கேட்டா, வாங்க ஒரு 10 தரலாமா, 10 நன்மை எனக்கு தரலாமான்னு கேட்டா, இந்த விரிவுரையாளர் சொல்றாங்க, என்ன யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி, எல்லாம் ஓடுவார்கள். அல்லாஹ் வர்ற நேரத்தில் மலக்குமார்கள் கிரவுண்டுக்கு இறங்கிடுவாங்க. கிரவுண்டுக்கு இறங்கி எல்லாரும் நிப்பாங்க. எல்லா பாவிகளையும் ஒடுத்தாக்கிடுவாங்க. நல்லவங்க எல்லாம் ஒரு பக்கம், பாவிகள் எல்லாம் இன்னொரு பக்கம். அல்லாஹ் வரப்போற செய்தி வருது, தனி வகுத்து சஃப்பு சஃபா, ஒரு ரப்பு வரப்போக்களை எச்சமான வரப்போக்களை சஃப்பு சஃபா நிற்பார்கள். அல்லாஹ் வந்து தீர்ப்பு சொல்ல போறான். அல்லாஹ் வந்ததான் கடை. 50 பேர் முடிச்சு விட்டு எழுந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் எழும்புவேன், எல்லாரும் முடிச்சுட்டு கீழே, நான் மூசாவை பார்ப்பேன். மூசா எனக்கு முன்னாடி எழுந்திருக்கிறார். அவர் மயங்கி உளுந்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் மயங்கி உழுவாங்க. உலகத்தில் மூசா ஒரு தடவை மயங்கி உழுதார். அல்லாஹ்வுடன் தன்னை பார்க்கணும்னு சொல்ற நேரம் அல்லாஹ் என்ன பண்ணா, தஜல்லிய வந்து என்னைய பார்க்கல, அது மூசா இந்த மலையை பாரு, மலைக்கு தஜல்லி அனுப்பினா. அதை கண்ட மூசா ஹர்ர மூசா ஷைகா, மூசா அப்படி மயக்கட்டு கீழே விழுந்துட்டாரு. அப்ப உழுதனால இப்ப உளுந்தாரா இல்லைன்னு தெரியாது, எனக்கு முன்னாடி மூசா எழும்பியிருப்பாருன்றாங்க. அந்த பயங்கரத்தை ரசூலுல்லாஹ் மெல்ல மெல்ல சொல்லிட்டு வருவாங்க. அதை சொல்வதற்குரிய நேரம் இல்லை. அந்த பயங்கரமான நாள்ல யாருடைய காலும் அசையாது. ஒரு ஊசி கீழே போட்டா சத்தம் கேட்கும். அல்லாஹ் வந்தால் யாரும் பேச மாட்டார்கள். அல்லாஹ் கேட்பான், ஐனல் ஜப்பார், இந்த ஜப்பார் ஐன ஜப்பார், ஜப்பார் எங்கப்பா, எங்க ஓடினவன், எங்க ஆடினவன், எங்க மாலிக்குல் முல்க், ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்காரன். அன்றைக்கு அல்லாஹ் கோபத்தோடு இருப்பான் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் இப்பெல்லாம் கோபமா இல்ல, அல்லாஹ் கோபப்பட்டான் எப்படி தெரியுமா, வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் அனுபவத்தை நிக்க ரப்பு வருவானே, அந்த நேரத்தில் வஜி யௌமை சிம்பிச்ச அன்னம், நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். இப்பதான் ஒத்தரா அல்லாஹ் கூப்பிடுவா, வாங்க, கூப்பிட்டு விசாரிக்கிற நேரம் நட்டிக்கிறோம், தூக்கி வீசுவான். என்ன கேட்பான், தொழுதியா, என்ன பண்ணின, என்ன அடியானுக்கு அநியாயம் பண்ணியா. மறுமையில எது பெரும் இருள் தெரியுமா, கடனை வச்சுட்டு ஒருத்த மௌத்தா இருப்பான். அல்லாஹ்வுடைய விஷயத்தை கூட அல்லாஹ் கொஞ்சம் விட்டுருவான். அந்த அடியானுக்கு துரோகம் பண்ணியா, கொலை பண்ணினியா, திருநியா, கடுமையா இன்னும் அவ்வளவு கடுமையானது, கடுமையா பிடிமாலாம். அந்த நேரம் பயங்கரமான ஒரு நேரம். இப்பதான் ஒரு அடியானோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடந்து கொள்றான். 50 பேர் நிக்க
ஒரு வாப்பா அவமானப்பட்ட எப்படி இருக்கும்? நீங்க உங்களை கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தா எல்லாரும் முன்னாடி நீங்க செஞ்ச ஒரு தப்பு உலகத்துக்கு தெரியாது, அம்பலமான எப்படி இருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ப சில அடியார்கள் எல்லாம் தேர்ந்தெடுப்பான். உலகத்தில் பேசாதவர்கள், யாரையும் பத்தி பேசாதவர்கள், மறைத்தவர்கள், நல்லெண்ணம் பெற்றவர்கள், அவர்கள் போய் நல்லவர்கள், நல்ல விஷயத்தை பேசினவர்கள், அறிவுரை சொன்னவர்கள், அப்படியே நஜ்வா ரகசிய விசாரணை நடக்கும். 50 பேரை நிக்க, இதெல்லாம் அப்படியே யாருக்கு வழங்காது. ரகசியமா மீட்டிங் நடக்கும், விசாரணை நடக்கும். ஆனா அதுல ஒரு விசாரணை அல்லாஹ் சொல்லுவா, ரசூலா சொல்றாங்க, அந்த ரகசியத்திலையும் ஒரு ஆள் பயந்துருவானா. என்ன பயந்துருவானா? அந்த ஒரு ஆளை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பானா, அத்தாரிஃபு ஜம்பகதா, தெரியுமா இந்த பாவம் தெரியுமா? பாப்பானா, தெரியும் அல்லாஹ், நாம தெரியும், முடியும். அடுத்து கேட்பான், அத்தாரிஃபு ஜம்பகதா, இந்த பாவத்தை தெரியுமா? இவன் செஞ்ச பாவத்தை எல்லாம் அப்படி கேட்பானா, இது தெரியுமா? ஒரு பொம்பளை தெரியுமா? இந்த மியூசிக் தெரியுமா? இந்த யூடியூப் சேனல் தெரியுமா? நைட்டுக்கு தூங்குற நேரம் பார்த்தா தெரியுமா? அத்தாரிஃபு ஜம்பகதா தெரியுமா? அடுத்த கேள்வி, அடுத்து அத்தாரிஃபு ஜம்பகதா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடடா, ஒவ்வொன்றுக்கும் உண்டா வர்ற நேரம், ஆனா ரகசியமா தான் நடக்குது. உடனே என்ன ஆயிருமா? அவன் நினைச்சிருவாரான், அணிஞ்சிட்டு உலகத்துல நான் ஜென்னா நினைச்சேன், எல்லாம் கஷ்டப்பட்டேன், ஆனா இவ்வளவு பாவம் முடிஞ்சு போச்சு, நான் அழிஞ்சிட்டேன் நினைப்பானா. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, எப்பா இல்ல, நீ உலகத்துல நிறைய விஷயங்களை மறைத்தாய், இன்றைக்கு நான் உன்னை மறைச்சிட்டேன், மன்னிச்சிட்டேன். போ, மறைப்பது என்பது மன்னிப்பு. போ, உலகத்துல நான் வெளிப்படுத்தலையா, மன்னிச்சிட்டேன். உலகத்துல மறைச்சு இப்ப மன்னிச்சிட்டேன், அதை மன்னிக்கதான் மறைச்சேன், போ சொர்க்கத்துக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவானா. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனக்கு உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தரணும். இது ரகசிய விசாரணை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரப்புல் ஆலமீன் சில அடியாருடைய களத்தில் கையை போடுவானாம். இன்னொரு ஹதீஸில் வருகிறது, மெல்ல மெல்ல அல்லாஹ் நெருங்கி வருவானாம், நெருங்கி வந்து இந்த விசாரணை நடத்துவானாம். இது பெரும் பாக்கியம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. தேவையில்லாமல் ரோட்டில் நின்று நாம் பேசுற கூட்டம் அல்ல. வாய்க்கு கிடைச்சதெல்லாம் அவள் மாறி மென்றி சொல்லிட்டே இருக்க மாட்டோம். எங்களுக்கு எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு தெரியணும். ஏண்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இது ரெண்டுக்கும் நடுவுல உள்ளத பாதுகாத்தா நான் பாக்குறேன் நாங்களே ஜன்னாவை, நான் வந்து நிக்கிறேன் நாங்களே. தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் உதடுகளுக்கு மத்தியில் உள்ளதையும், தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதை ரொம்ப டேஞ்சரா பாக்குறோம், ரொம்ப 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 டேஞ்சரா பாக்குறோம். உதடுகளுக்கு மத்தியில் உள்ளது அவ்வளவு டேஞ்சரா பார்க்கல. பெரட்டி பேசுறோம், மாத்தி பேசுறோம், நினைச்சத பேசுறோம், 4 பேர் சேர்ந்து அப்படி பேசுறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறையுங்கள். மறைத்தால் உள்ளதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த அளவுக்கு மறைப்பது என்பது எப்படி கண்ணும் காணாம போயிடணும். தப்புகளை கண்டால் கண்ணும் காணாமல் போவது ஒரு முஸ்லீம் உடையது. அதை கண்டு தப்ப நடத்தினவருக்கு சொல்லணும், அது கட்டாயம். அதையும் புரிஞ்சுக்கோங்க. கண்ணும் காணாம போறோம்னா தப்ப தடுக்காம போறது இல்ல. மன்ற ஆமின்கும் முன்கரன், உங்கள் ஒரு ஆள் ஒரு தூய்மையை கண்டா தன் கையால தடுக்கட்டும் என்றாங்க சொல்ல. அதுக்கு சக்தி வரலையா கையால போய் தடுக்க, தன்னை நாவால போய் சொல்லட்டும், வேணாம் நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்க இந்த ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றாளாச்சே, நீங்க போய் இந்த மாதிரி தப்பா ஒரு பொம்பளையோட பேசுறீங்களே, இது சரியில்லையே, பண்ணாதீங்க, உபதேசம் பண்ணுங்க. அதுக்கும் உங்களுக்கு சக்தி இல்லையா, கல்பிஹி சொன்னா அடிச்சு போட்டுருவான், மிதிச்சிருவான், ஏதாவது என்னால முடியாது சொன்னா கேட்கிற ஆள் இல்லைன்னா கல்பி ஒதுங்கிருங்க. ஈமான், இந்த ஒதுங்குறீங்க பாருங்க, உங்க ஈமான் ரொம்ப வீக், ஒண்ணுமே தெரியாதுன்னு ஒதுங்குறது. அதுக்கு முதல்ல அவர் சொல்லும், எல்லாத்துக்கும் மத்தியில போய் பகிரங்கப்படுத்துவது என்பது பிழை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அதனால் ஒரு ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு ஃபித்னா வந்தால் நாம சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அந்த மாதிரி ஒரு ஊரை, இந்த ஊரை மாத்தணும்னா அணுவணுவாக இஸ்லாத்தை பின்பற்றணும். இந்த விஷயத்தை நீங்கள் கவனமா தெரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஊருக்கு வரணும்னா நாம மாறணும். நம்ம மாறிட்டோம்டா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வரும். அதனால் அன்பு சகோதரர்களே, இந்த ரஹ்மத்தை எடுப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கணும். ஏனென்றால் இந்த சம்பவங்கள் இது மட்டும் இல்ல, அவதூறு சம்பவம், படுதூறு சம்பவம், எக்கச்சக்கமான சம்பவம் நடக்கும். அதாவது ஒரு மனுஷனை பத்தி தப்பா பேசுறோம், இருக்கிறது தானே பேசுறோம்,
ஒரு மனுஷன்ட்டு இருக்கிற குறைய பேசுறோம், இருக்கிறது தானே பேசுறோம். இது என்ன தப்புன்னு நீங்க கேட்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அதான் சொன்னாங்க, இருக்கிறத பேசுறது தம்ப புறம், எது இருக்கிறத பேசுறோமோ அதுதான் புறம். லா யதுகுலுல் ஜன்னா, சொர்க்கம் நுழைய மாட்டாங்கன்றாங்க. லேசிப்பட்டு பாவமா? இந்த வாய்க்கு சொல்றதுக்கு லேசி. சொர்க்கம் போகலாது. இந்த நாவை அவ்வளவு பாதுகாக்கணும். இல்லாததை சொன்னால் அவதூறு, இருப்பதை சொன்னால் புறம். ஒரு மனுஷன் அவரை பத்தி பேச விருப்பப்படுறாரு இல்ல, நீங்க மௌனமா போயிருங்க. ஏன்னா இந்த நாக்குக்கு எப்படி உப்பு போட்டா டேஸ்டா இருக்குமோ, சில டேஸ்ட் எவ்வளவு நல்லா இருக்குமோ, அதே மாதிரி இந்த நாக்குக்கு சாப்பிடுறதுல மட்டும் டேஸ்ட் இல்ல, பிரட்டி பிரட்டி பேசுறதுல டேஸ்ட் இருக்குது. இன்னொரு ஆளுடைய இறைச்ச சாப்பிடுறதுல டேஸ்ட் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மிராஜ்ல காண்றாங்க, ஒரு செம்பால நகம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நகம் இல்ல, செம்பால நகம் கொடுக்கப்பட்டு முகத்தை அப்படியே கீறுறாங்க, நெஞ்ச கீறி கொள்றாங்க. என்ன தப்பு? மன் அவுலாயா ஜிப்ரீல், ஜிப்ரீல் இவங்க யாருப்பா, இவங்க யாரு, என்ன பாக்கலுமா? சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, பள்ளிவாசல் முன்னாடி ஒரு ஆள் இப்படி பரான்ற அப்படின்னா ரத்தம் ஓடுது, இங்கெல்லாம் கீறிப்பட்டிருக்கு, ஆக்சிடென்ட் ஆகி செதறி இருந்தா கூட பார்க்கலாது, ரத்தம் ஓடும், கண்ணால பார்க்க கஷ்டமா இருக்கும். இது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மன் அவுலா இவங்க யாரு, என்ன பாவம் பண்ணிட்டாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது? அவங்களே அல்லாஹ் என்ன பாதுகாக்கணும். இதெல்லாம் எங்களுக்கு அல்லாத மாதிரி கேட்காதீங்க சகோதரர்களே. நாங்க செஞ்ச மிஸ்டேக் அதான். நாங்க எந்த ஒரு பயான கேட்டாலும், எந்த ஒரு ஹதீஸை நாங்க படிச்சாலும் நமக்கு இல்ல நினைக்கிறோம். நாங்கெல்லாம் ஜன்னா எவ்வளவு கல்பு ராகத்தை நினைச்சிட்டு இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், ஜன்னான்னு பேர் சொல்லப்பட்டு உமர் பின் கத்தாப் உதைஃபா ரலியல்லாஹு வந்து கேட்கிறாங்க, உதைஃபா ரசூலுல்லாஹ் முனாஃபிக் பேர் சொன்னாங்களே, என் பேர் இருக்கிறான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் உதைஃபா, கொஞ்சம் சொல்லுங்களேன். அமீருல் முஃமினீன் உங்க பேர் இல்ல. திரும்ப திரும்ப கேட்பாரு. வாழ்க்கையில 2 பிரச்சனைக்காக வேண்டி மௌத்து வரைக்கும் அழுத உமர் பின் கத்தாப். 2 விஷயம். ஒன்று ரசூலுல்லாஹ்க்கு கொஞ்சம் காரமா பேசிட்டாரு, இன்னொரு ரசூலுல்லாஹ் இழுத்துட்டாரு. இதனால அவர் முனாஃபிக்னு நினைச்சாரு. இந்த 2 காரணத்துக்காக உதைஃபத்துல் யமான கேப்பிட்டு சாஹிபு சிர கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் ரகசியமா சொல்லிட்டு போனாங்க, இன்னால் முனாஃபிக், இன்னால் முனாஃபிக், இன்னால் முனாஃபிக். ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லல மிம்பர்ல ஏறி இதெல்லாம் முனாஃபிக் கூட்டம்பா? மறைச்சாங்க. ஏன் சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? பின்னாடி ஃபித்னா வரும், குறி வச்சுக்கோங்க இந்த ஆட்கள். ஆனா நீ சொல்லக்கூடாது, ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது வரக்கூடாது. இதெல்லாம் நடக்கும் உதைஃபா, சில முன்னறிப்பை சொல்லி போட்டு சொல்லிட்டு போறாங்க. அவர் ரகசியத்தை பாதுகாக்கிற தோழர்னால அவர்கிட்ட மட்டுமே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சாஹிபு சிரனும் ரகசிய தோழர், நிறைய பாயிண்ட் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்க. ஆனா பக்கத்துல சஹாபாக்கள் பக்கத்துல கூட ரசூலுல்லாஹ் சொல்லல. என்னாச்சு? உமர் பின் கத்தாப் ஹுதைபியா போற நேரம் எல்லாம் போயிட்டாங்க. 1400 பேர், சில ரிவாயத்து படி 1500 பேர். போன உடனே ஹரத்துக்கு போனா பத்னு மக்கா பக்கத்துல இருக்கிற நேரம் அவங்க உம்ரா செய்ய இயலான்ட்டாங்க, விடமாட்டேன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் திரும்பி வந்தாங்களா, கனவு கண்டுதான் போறாங்க. கனவு கண்ட நபி கனவு கண்டாங்கண்டா வாங்க கிளம்புங்கன்ட்டாங்க. உமர் பின் கத்தாப் நின்று கேட்டார், யா ரசூலுல்லாஹ், நீங்க உண்மையான நபி தானே, நீங்க கனவு கண்டுன்னு தானே சொன்னீங்க, கனவு கண்டேன் சொன்ன நான் இந்த வருஷம் உம்ரா செய்வேன்னு சொன்னா, கனவு கண்டது உண்மை, உம்ரா செய்யறேன், உம்ரா செய்வோம் உமர், உம்ரா செய்வோம் இந்த வருஷம் சேர்த்து சொன்னா, நானும் நினைச்சிட்டு வந்தேன் உம்ரா செய்யதான், அல்லாஹ் திருப்பி அனுப்பிட்டான்டா, நடக்கும் பொறுங்க. அப்படி கொஞ்சம் கேட்டுட்டாரு. ஆபக்கர் போய் அதே கேள்வி கேட்கிறாரு, அதே பதில் கொடுக்குறாங்க. சொல்லி போட சொல்லாங்க, உமர் நீங்க இருக்கிற இடத்துல நின்றுக்கோங்க, அதை தாண்டி பேசாதீங்க, சரியில்லைன்ட்டாங்க. அதை பிற்காலத்தில் நினைச்சு அழுவார். ரசூலுல்லாஹ் போய் கேள்வி கேட்டுட்டேன், இந்த மாதிரி ஏண்டா ஃபத்ஹு மக்கா நடக்குது, ரசூலுல்லாஹ் கண்ட கனவை அல்லாஹ் உண்மைப்படுத்தினான். லக்கது ஸதக்கல்லாஹு ரசூலஹு பிர்ருயா, ரசூலுல்லாஹ்வுடைய ருயாவை அவர் கண்ட அந்த கனவை அல்லாஹ் என்ன பண்றான், உண்மைப்படுத்துறான். அது பிறகு நடக்குது. என்ன நடக்குதுண்டா, இப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் இன்னொரு விஷயம் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் மனைவி விஷயத்துல தப்பா பேசினானே அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிருவாங்க. ஜனாசா அவங்க மகன் சஹாபி, யார சொல்லலாம், உங்க ட்ரெஸ் வாப்பா கஃபன் கொடுக்குறீங்களான்னு இவ்வளவு கொச்சப்படுத்தி ஊர் முழுக்க ஆயிஷா நாங்க சீரழிச்சவன் செத்து போறான். அவங்க மகன் வாப்பாக்கு மன்னிப்பு கேளுங்களேன், என் வாப்பா தானே மன்னிப்பு கேளுங்களேன்ட்டார்.
ரசூலுல்லாஹ் முன்னாடி போயிட்டாங்க, ஜனாசா வச்சாச்சு. உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து யார் சொல்ல வேணாம், முனாஃபிக்கு வேணாம் யார் சொல்லலாம், தொழுவிக்காதீங்கன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா நான் தொழுவிக்க போறோம் உமர் விட்டுருங்க. உமரை பிடிச்சி இழுத்துட்டாங்க. கொஞ்சம் ரசூலுல்லாஹ் அந்த வந்த இதுல இப்படி பிடிச்சிட்டாங்க, பிடிச்சது கொஞ்சம் பவரா பிடிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இலைக்கானி உமர் என்ன விட்டுருங்க, என்ன விடுங்கன்ட்டாங்க. அதுக்கு பிறகு வகை வருது, நபியே நீங்க தொழுவிக்காதீங்கன்னு வகை வருது. நீங்க ஒரு தடவை 70 தடவை பாவ மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன்டா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமரின் நாவில் இருந்து அல்லாஹ் பேசுறான். உமர் சொன்ன சட்டம் தாங்க சரி என்றாலும் நான் ரசூலுல்லாஹ் பிடிச்சி இழுத்தது சரியில்லை. அவர் நபி, நான் பிடிச்சி இழுக்க கூடாது, வேணா இவனுக்கு தொழுவிக்க வேணாம் ஆத்திரத்துல நான் அப்படி பண்ணினேன். தேம்பி தேம்பி அழுவார். சாஹிபு போயிட்டு கேட்பாரு, உதைஃபா அந்த பட்டியல என் பேர் இருக்குதா, உமர் என்று இருக்குதா, என் பேர் இருக்குதான்னு கேட்பாங்க. எந்த அளவுக்கு பயந்து இருக்கிறாங்க தெரியுமா? நமக்கு பயம் இல்லை, நாங்களாம் ஜன்னா, எங்களுக்கெல்லாம் ஜன்னா நினைக்கிறோம். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் தபூக்கு கொடுக்குறாங்க, தங்க நாணயத்துக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க, திர்ஹம் தீனார் கொடுக்குறாங்க. கொடுத்தால் உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னான்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த உஸ்மான் ரலியல்லாஹு மையவாடியை தாண்டி போற நேரம் உட்காருவாங்க. தேம்பி தேம்பி கண்ணால ஓடும், அப்படியே ஓடும். ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டா, இதுல பாஸ்னா எல்லாம் பாஸ் ஆச்சு, இதுல ஃபேலா எல்லாம் ஃபேலு, இது பாஸ் ஆகணுமே ரப்பே, இந்த கபருடைய வேதனை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, என்னை பாதுகாத்து விட நான் அழுவாரு. சஹாபாக்கள் இப்படி எல்லாம் நடந்திருக்க எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நாங்கெல்லாம் என்னமோ ஜன்னாவுக்கு, ஜன்னானே என்னமோ திரும்பினா கிடைச்சிரும், இதாயினா கிடைச்சிரும். சுப்ஹானல்லாஹ், அதுக்கு லேசா பேர் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அந்த மறுமை விசாரணையில ரகசிய விசாரணை கிடைக்கிறதே பெரிய விஷயம். இவைகளை கல்வியில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதனால சொல்றேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவருடைய ஏதாவது வந்து அவங்களுக்கு அதை அதாவது மறைங்க, கேள்விப்பட்டதையெல்லாம் சொல்லிடாதீங்க, யார்ட்டையும் போய் சொல்லாதீங்க. மானம் என்பது மிக புனிதம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்க சகோதரன் என்ன நீங்க பாருங்க, உங்க சகோதரனுக்கு ஏதாவது நடந்தா நீங்க சொல்லுவீங்களா? எல்லாரையும் சகோதரன் நினைங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு எப்படி தீர்ப்பு சொல்லணுமோ அப்படி தீர்ப்பு சொல்லுவான். அவன் தீர்ப்பு சொல்லும் வரைக்கும் நீங்க நில்லுங்க, நீங்க தீர்ப்பு சொல்ல போயிடாதீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் இன்னொருடைய மானத்தை அம்பலப்படுத்தினார். இப்ப மானத்தை மறைச்சு அல்லாஹ் மறைப்பான்ட்ட குர்ஆன் சொல்லுது, ஒரு மூமினை சீரழித்தால் அல்லது ஒருவருடைய மானத்தை பங்கப்படுத்தினார், மான பங்கப்படுத்தினார், லஹும் அஸாபும் ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலே அல்லாஹ் அஸாபு கொடுப்பானா. சுப்ஹானல்லாஹ், உலகத்து ஆখিরাல அஸாபு நிறைய வருது. மானத்துல கை வச்சா உலகத்துல சீரழிவான். இன்னொரு ஆயத்துல வருது, லுஈனு ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் சபிச்சிருவான். எந்த ஒரு மனுஷனும் இன்னொரு பிள்ளையோடைய, எந்த ஒரு பத்தினி பெண்ணும் எந்த ஒரு விஷயத்தை அவமானப்படுத்த, அவமானப்பட்டா படுத்தினா கண்ண முன்னாடி சீரழிப்பான், கண்ண முன்னாடி அதாபு கொடுப்பான். இது ஆலிம் ஆபித் அதெல்லாம் இல்ல, அறிஞர் அல்லாமா எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவான்ல. மானம் மரியாதை, குர்ஆன் ஆயத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு, கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த பத்தினி பொம்பளை மேல கை வச்சிடாதீங்க, எந்த ஒரு விஷயத்திலும் கை வச்சிடாதீங்க. நல்லவர்கள் விஷயத்தை சீரழித்தால் நாளை அல்லாஹ் துண்டாக்கிடுவான் இந்த பூமியில. மறுமையில வேற சில விஷயத்துக்கு மறுமையில தான் பனிஷ்மெண்ட், இதுக்கெல்லாம் துனியாலே கொடுத்துருவான்ப்பா, துனியாலே கிடைச்சிடும். வாய் இருக்குது என்பதுக்கு எக்கச்சக்கமாக பேசுறவர்களே, அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு நீங்கள் வந்து தொழுதாலும் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல என்ன செய்யறான்? மானத்தை பாதுகாக்கும். ஐயா, அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னனே, இந்த செம்பாலை எடுத்து முகத்தை அப்படி பராண்டி பராண்டி இருப்பாங்களே, என்ன பாவம் யார சொல்ல, என்ன பாவம் பண்ணாங்கன்னு கேட்டாங்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, லுஹுமுன் நாஸ், மக்களுடைய இறைச்சிகளை சாப்பிட்டவர்கள். என்ன மக்கள் சொன்னா, நாங்க மாட்டிறைச்சி சாப்பிடுற மாதிரி மனுஷன் அறுத்து குர்பான் கொடுத்து சாப்பிடுறாங்களே இறைச்சி பொறிச்சி, அந்த இறைச்சி இல்ல, மனித இறைச்சி என்பது என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறானே, ஐயகுல் லஹ்ம அஹி மைத்தா, நீங்க வந்து ஐயுஹிப்பு ஐயகுல் லஹ்ம அஹி மைத்தா, இறந்த ஒரு ஆள், உங்க சகோதரன் இறந்துட்டார், உங்க ஊர்ல ஒரு ஆள் பேர் சொல்லுவோம், யாராவது ஒரு ஆள் மூத்தா போயிட்டாரு, மூத்தா போனவரை கஃபன் பண்ணி அவருக்கு கண்ணீர் வடிச்சு அடக்கிட்டு அவருக்கு பாவமன்னிப்பு கேட்பீங்களா? இல்லைன்னா அவரை வெட்டி இன்னைக்கு சூப் போட்டு சாப்பிடுவோம்
அவரை அரைச்சி. இது ஏன் அப்படி நான் சொல்றேன் தெரியுமா? இந்த வெறுப்பை அல்லாஹ் உருவாக்குறான் சூரா குஜராத்ல. வெறுப்பா இருக்குதானே பேசுற நேரம், அசிங்கமா இருக்குதானே. அல்லாஹ் கேட்கிறான், அய்யுஹிப்பு, அதாவது அவங்க விரும்புவாங்களா? விரும்புவீங்களா? என்ன, உங்க சகோதரன் இறந்துட்டாரு, இறந்துட்டானே போயிட்டாரு, வெட்டி வெட்டி சாப்பிடுவோமேப்பா அந்த மாமிசத்தை. இப்படித்தாயா புறம் பேசுறது? உன் சகோதரன் அருவருப்போ, அந்த அருவருப்பை செஞ்சிடாத, அந்த அருவருப்பை பண்ணால. ஒரு முஸ்லிமுக்கு இது அருவருப்பா இருக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, செய்தியை நல்ல கவனமா கேளுங்க. ஒரு முஸ்லிம் தன்னை முஸ்லீமாக சொல்லி அவன் வாழ தொடங்கிட்டான்னு வைங்க, வல்லாஹி சொல்றேன், உங்களை மாதிரி பலசாலி யாருமே உலகத்தில் இல்லை. இதெல்லாம் பேசாம விட்டா நீங்க பலகீனமா போயிருங்க நினைச்சிடாதீங்க. அவர் மௌனமா தான் நிற்கிறாரு, எப்ப பார்த்தாலும் அதெல்லாம் பேச மாட்டாரு. இவர் தான் பலமானவர். நீங்க பேசி அரசியல் செய்ய தேவையில்லை, நீங்கள் பேசி சாதிக்க தேவையில்லை. பேசினாதான் கூட்டம் வருவாங்க நினைச்சாதீங்க. 4 பேர் ஊர்பலாய் கழுவுறதுக்கு ஒரு சாப்பாடு போடாதீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகளை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து போனால் அல்லாஹ் வாக்களிக்கிறான். என்ன வாக்களிக்கிறான்? இயன்சுருக்குமுல்லாஹ் ஃபலா காலிப லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை மிகைப்பவர்கள் யாரும் இல்லைன்றான். அல்லாஹ்வோட உதவி வரணுமா? எப்ப வரும்? தொடர்ந்து படிங்க. அல்லாஹ்வோட உதவி எப்ப வரும்னு படிச்சு பாருங்க. அல்லாஹ்வோட உதவி வந்தால் உங்களை மிகைப்பவர்கள் யாரும் இல்லை. இன்னல்லாஹ் லா யுக்லிஃபுல் மிஆத். அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான். அவன் ஒரு நாளும் வாக்குறுதி மீற மாட்டான். நீங்க மீறதை பார்க்கவே மாட்டீங்க. வாக்கண்டா வாக்குதான். அல்லாஹ் வாக்கு கொடுத்தா வாக்குதான். சஹாபாக்களுக்கு என்ன சொன்னா? இயன்சுருக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சா ஃபலா காலிப லக்கும், உங்களை யாரும் மிகைக்க மாட்டாங்க, உங்களை மீறி போயிடாது. கண்ணால பாத்தீங்களா? அவர்கள் அப்படியே நல்லவர்களா மாறினாங்க. அல்லாஹ்வோட உதவி மதீனாவுக்கு கொட்டிச்சு, கொட்டன்னு கொட்டிச்சு. எல்லாரும் சண்டை பிடிச்சு பார்த்தாங்க, எல்லாரும் தோத்து போயிட்டாங்க. எல்லாரும் தோத்து போயிட்டாங்க. ரோம பேரரசு தோத்துச்சு, பாரசீகன் தோத்துச்சு. என்ன மதீனால ஆயுதம் கண்டுபிடிச்சாங்களா? போட்டு பாரசீகத்துக்கு ஒரு போம்பு போட்டாங்களா? உலகத்துல பெரிய பெரிய வல்லரசு எல்லாம் இருக்குது, அம்புட்டு கீழே விழுந்துச்சு. எங்க நாட்டுல ஆவண காப்பு அம்மன் இருக்குது, லேக்கன ஆரக்ஷக டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. இந்த ஆவணம் எல்லாம் காப்போம், பாதுகாப்பாங்க. அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க. நீங்க போய் இந்த நாட்டுல படிச்ச மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, சில தேரர்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இது அவங்களுக்கு தெரியும். முகமது நபியை பத்தி அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. எப்படின்னா, இங்க இருந்து 3 பேர் போயிருக்கிறாங்க. இது வரலாறு. எப்படி போயிருக்கிறாங்க? 4வது பூவனக்கபா கொண்ட மன்னர் காலத்துல இது எழுதப்பட்டிருக்கு. அப்ப வந்து ரசூல்லா வந்த செய்தி இலங்கை வரைக்கும் வந்துச்சு. எந்த அளவுக்கு பலமண்டு பாருங்க. விளங்குச்சா? ரசூல்லா எழுதுறாங்க, இலா இருக்கல ஹெர்குலிஸ் ஒரு மன்னர் ரோம பேரரச ஆள்றாரு. இலா இருக்கல் மன்னருக்கு லெட்டர். நம்ம பிரசிடென்ட்க்கு லெட்டர் எழுதுவீங்களா? நீங்க அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜோ பைடனுக்கு எழுதுகிறேன் இருந்து எழுதுவீங்களா? மதீனா என்ற ஒரு சின்ன ஏரியா கிராமத்தில் இருந்துட்டு ரோம பேரரசு மன்னனுக்கு எழுதின லெட்டர் ரஷ்யாவுடைய மியூசியத்துல இந்த கூகுள்ல போய் பார்க்கலாம். இப்ப மூல பிரதியை பார்க்கலாம். ரசூலா வந்து திகியாண்ட சஹாபிக்களை கொடுத்த லெட்டர். அது இன்றைக்கு லெட்டர் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சீல் வைக்கப்பட்ட மோதிரம் வைக்கப்பட்ட லெட்டர் இருக்குது. அந்த ஆக்சுவல் அந்த இதே இருக்குது. இன்னைக்கு தான் கார்பன் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமே இது என்ன பிரதி, மூல பிரதியாண்டு. இலா இருக்கலுக்கு ரசூலா எழுதுறாங்க, கட்டுப்படுங்கள். என்ன பலம்! சுப்ஹானல்லாஹ். மதீனாண்டு கிராமத்தில் இருந்துட்டு அவ்வளவு பிரம்மாண்டமான மன்னனுக்கு எழுதுறாங்கன்னா என்ன பவர்! அந்த பவர் எப்படின்னா, யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் இல்ல. ரசூல்லா வந்த செய்தி அந்த இருந்து ரேடியோ இருந்தா கூட பரவாயில்ல, போன் போட்டு சொன்னா பரவாயில்ல, சரி இப்ப ஃபேக்ஸ்ல வந்தா கூட பரவாயில்ல. ஃபேக்ஸும் இல்ல, போனும் இல்ல, ஒன்னும் இல்ல. இந்தியாவுக்கு கேள்விப்படுவது, நம்ம நாட்டு மன்னர் 4வது பூனக்கபாவுக்கு கேள்விப்படுவது. பூனக்கபாவு இங்க இருந்து 3 பேர் அனுப்புறாங்க. வர்ற 2 பேர் செத்த போயிட்டாங்க. லேசிப்பட்ட பிரயாணம் இல்ல. ஒரு ஆள் முஸ்லீம் ஆயிட்டாரு. வந்தவர் சொல்றாரு, பக்காய், அவர் பேர் பக்காய் நினைக்கிறேன், பேர் ஞாபகம் இல்ல. அதாவது அவர் வந்து சொல்றாரு, நாங்கள் போனோம், ரசூலுல்லாஹ் மௌத் ஆயிட்டாங்க, சந்திக்க கிடைக்கல. அபூபக்கர் அடுத்த ஆட்சியார் வந்தார், அவர் மௌத்து. உமர் பின் கத்தாபை கண்டோம்,
என்ன ஆட்சி, என்ன அருமையான நடவடிக்கை, இஸ்லாத்தை ஏத்துட்டு வர்றாரு அவரு. என்ன உபசரிப்பு, என்ன அடக்கம், என்ன ஏழ்மை, என்ன அரசியல். சுப்ஹானல்லாஹ். பொய் அரசியல் இல்லை, பொய் வாக்குறுதிகள் இல்லை, உண்மைக்கு உண்மை அரசியல் செஞ்சாங்க. அதனால இங்க எழுதுற அளவுக்கு எல்லாம் பலமாக்கிட்டான். 50 பேர் வந்து நின்று பாக்குறான். இவங்க கையில என்னமோ ஆயுதம் வச்சு அடிக்கல. இவங்க எல்லாம் ஊருக்கு போனா அல்லாஹ் ஊரை கொடுத்துருவான். ரஷ்யாவை பாரசீகத்தை பிடிக்கிறாங்க. ஹுர்முஸ் மன்னன் கிரீடத்தை எடுத்து பாக்குறாங்க. தங்கம் வயிறுடைய வெள்ளியெல்லாம் இருக்குது. சஹாபாக்கள் கண்ணால கண்டதே இல்லை, கண்டதே இல்லை. அதெல்லாம் கண்ணு முன்னாடி பாக்குறாங்க. தொட்டாங்களா, அடுத்த பக்கம் திரும்பிட்டாங்க. இவ்வளவு காலம் மதீனால அங்க போனவங்க எங்கேயாவது ஷாம்ல போய் சிரியால போய் ஏதோ சரக்கு எடுத்துட்டு வருவாங்க, பொருள் எடுத்துட்டு வருவாங்க, வியாபாரம் பண்ணிட்டு. ஒரு காலம் இருந்துச்சு, மதீனாவை நோக்கி ஒட்டகம் வந்துட்டே இருக்குது. என்ன ஒட்டகம்பா? இந்த போத்தி போத்தி வர்றாங்களே, என்ன ஒட்டகம்? தொடர்ந்து பார்த்தா தங்கம் வெள்ள. பாரசீகத்தை பிடிச்சிட்டாங்களாமே. அப்படியா? ரோமத்தை பிடிச்சிட்டாங்களாமே. மதீனத்து நபி, நபியுடைய ஊரு, மிக பெரும் செல்வம் குளிகிறது. ஆனால் உமர் பின் கத்தாப் தன்னுடைய ஆடையில ஒட்டு போட்டிருந்தாரு. ஏன் தெரியுமா? அவர் அதை எடுக்கவே இல்லை. சஹாபாக்கள் எடுக்கல. இதெல்லாம் அல்லாஹ்வோட உதவி. ஏன் உதவி? பெர்ஃபெக்ட் முஸ்லிம், பெர்ஃபெக்ட் முஸ்லிம். அல்லாஹ் வாக்கு கொடுத்த மாதிரி உலகத்தை கையில கொடுத்தான், ஆட்சியும் பண்ணினாங்க. குர்ஆன் என்ன வாக்கு கொடுத்துச்சோ உலகத்தை தருவோம்டா. ஆயுதம் பண்ணி எடுக்கலாமா? ரசூலுல்லாஹ் ஆர்மி ட்ரைனிங் பண்ணினாங்க. உள்ளவங்க மிலிட்டரி கையில கொடுத்து இல்லை. இதே உங்க வீட்டுக்கும் உங்களை அல்லாஹ் நல்லவனா நீங்க நின்றீங்கடா, உங்க வாக்குறுதிகளை பாதுகாத்தீங்கடா, எல்லாத்திலும் நல்லவனா நின்றீங்கடா, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்க வீட்டுக்கு அந்த ரஹமத்தை இறக்குவான். கண்ணு முன்னாடி நீங்க பாக்குறீங்க எல்லாத்தையும். இந்த வரலாறுகள் பொய்ப்பிக்க முடியாது. இஸ்லாம் அந்த அளவுக்கு ஒரு கிராமம். நீங்க போய் மெப் எடுத்து, வேர்ல்ட் மேப் எடுத்து அதுல போய் நம்மவாவை மார்க் பண்ணுங்க பார்ப்போம். நம்மவாவை எப்படி மார்க் பண்ண நீங்க கேட்பீங்க. எப்படி கேட்பீங்க தெரியுமா? இலங்கை இந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஒரு சின்னதா இலங்கை வழங்கும், அதுக்குள்ள குருநாகல். ஓகே, வேர்ல்டு மேப்ல இலங்கை மேப்ப சொல்லல, வேர்ல்டு மேப்ல நம்மவாவை மார்க் பண்ணலாமா? எப்படி தேட போறீங்க? அட, இலங்கையே ஒரு பட்டுக்கா மாதிரி இருக்கும், அதுக்குள்ள குருநாகல் மாவட்டமே இந்த இப்படி இப்படி இருக்கும். நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இதே மாதிரிதான் நீங்க வேர்ல்ட் மேப்ல மதீனாவை மார்க் பண்ணவே இயலாது. அவ்வளவு சின்ன கிராமம், அவ்வளவு சின்ன கிராமம். அந்த மதீனா உலகத்துக்கு தலைநகரமாக்கப்படுகிறது. பேர் மாறுது, எதிரி மாறுது. மதீனத்து நபி, மதீனத்து நபி நபின்னு காலத்துல மதீனா ஆயிடுச்சு. நபி வந்த ஊரு, அந்த ஊர் தலைநகரம் ஆக்கப்படுறா ஒரு ஆபர் இருக்கணும், பிளைட் வந்து போலாம், கப்பல் ஏதாவது வர்த்தகம் இல்ல. நபி வந்ததுதான் அங்க மக்கள் மாடினார்கள். அவர்கள் கையில அல்லாஹ் உலகத்தை கொடுத்தான். பாக்குறீங்களா? நல்லவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான். அதனால சொல்றேன், அவங்க வாயை பேணினார்கள், கல்வை பேணி கொண்டார்கள், மிக கவனமாக நடந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், ஏற்ற தாழ்வுகள். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏற்ற தாழ்வுகள் இஸ்லாத்திலே இல்லை. சகோதரர்களே, கவனமாக புரியுங்க. கருப்பர் வெள்ளையர் இல்லை, அதாவது பணக்காரன் ஏழை இல்லை. ஹஜ்ஜத்தில் வதால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் காலுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த உரையை திரும்பி திரும்பி படிச்சு பாருங்க. பெருமானுடைய உரையை திரும்பி திரும்பி படிச்சு பாருங்க. பெருமானார் பேசுற நேரம் ஒரு ரொம்ப குரல் வளம் உள்ள ஒரு ஆள் தான் முன்னாடி நிற்கிறாரு. அவர் ரொம்ப சத்தமா சொல்ல, பின்னாடி உள்ளவங்க கேட்க, சத்தமா சொல்ல, லாஸ்ட் வரைக்கும் உரை போகுது. இவங்க சொல்ல சுப்ஹானல்லாஹ். அதெல்லாம் உலகம் எங்கும் இன்றைக்குள்ள ஜோ பைடன் பேசுறது கூட மீடியாவுக்கு வந்துடும், நாளைக்கு அழிஞ்சு போயிடும். பெருமானார் பேசினது எழுதிக்கோங்கன்னு சொன்ன உரை நிஜமா எழுதினது இன்றைக்கு வரைக்கும் நிற்குது. ஹஜ்ஜத்தில் அந்த உரை அப்படியே ஒவ்வொரு துளி துளியா பெருமானார் எப்படி பேசினாங்கன்னு இருக்குது. திரும்பி பாருங்க, திரும்ப திரும்ப அதுல மக்களுடைய மானத்தை பத்தி ரசூலுல்லாஹ் நிறைய பேசினாங்க. அந்த வசியத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு அரபிகள் மாறினாங்கன்னா, மானபங்கப்படுத்துறது நின்றே போச்சு. ஒரு தடவை பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இன்னொரு தோழர் அவருக்கு என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன வாக்குவாதம் நேரம். அவருக்கு வந்து கோபத்தில் சொல்லிட்டாரு, எப்னு சவுதா, கருப்பீட மகனேன்ட்டாரு. அவங்க உம்மா கருப்பு, அதனால இவங்க என்ன பண்ணிட்டாரு, கருப்பிட மகனேன்ட்டாரு. கருப்பிட மகன் இது அவமானம், ஏன்னா பட்ட பேர் மாதிரி. பிலால் ரலியல்லாஹு போறாங்க, கவலையோட போய் யார சொல்லலாம், எனக்கு கருப்பி மகன்ட்டாரு,
பாருங்களேன், இந்த மாதிரி பண்ணிட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டாங்க. இன்னக்கு எம்ரோம் ஃபீக்க ஜாஹிலியா, ஜாஹிலிய காலம் இன்னும் ஜாஹிலியத்து பண்பு இன்னும் இருக்குப்பா உங்கள்கிட்ட, இன்னும் ஜாஹிலியத்து மிஞ்சி இருக்குது, இந்த மாதிரி பேசாதீங்க. சொன்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் பிலால் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அடிமை என்பதை நீங்க இன்றைக்கு நான் இப்படி பேசினா அது அடிமை நீங்க புரியணுமா இருந்தா வரலாறு நீங்க படிக்கணும். அடிமைண்டா இந்த மைக்குக்கு அதுக்கு ஒரு உணர்வும் இல்லை, நான் பேசிட்டே இருக்கலாம், எதுவும் பண்ணலாம். இது மைக். இந்த வாஷிங் மிஷினை போட்டிங்கன்னா வீட்டில் 24 மணித்தியால வாஷிங் மிஷின் என்ன பண்ணலாம், போட்டு துவைக்கலாம். அடிமைண்டா அது மாதிரி தான். ஒரு மனுஷன் உங்களை மாதிரி நரம்புள்ள மனுஷன் அபசா எத்தியோப்பியாலேருந்து எடுத்துட்டு வருவாங்க. எப்படி போன் விலை போகுமோ, மைக்கு விற்பாங்களோ, தேங்காய் விற்பாங்களோ, இவன் என்ன விலைன்னு கேட்பாங்க. ஒரு ஆள் விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாரு. வாங்கிட்டு போனா இந்த ஆளுக்கு கல்யாணம் முடிக்கலாது. அவன் நினைச்சா சாப்பாடு கொடுப்பான், நினைச்சா மிதிப்பான். பாலைவனத்து மண்ணில் போட்டு மிதிச்சாலும் எவனும் கேட்க கூடாது. ஏன் ஆள் நான் எதுவும் பண்ணுவேன், ஹியூமன் ரைட்ஸ் இல்ல, போலீஸ் இல்ல, யாரும் பிடிச்சி போட மாட்டாங்க. அடிச்சா அடி, பார்த்துட்டு போகணுமே தவிர ஏன் அடிமை? நான் வாங்கியிருக்கிறேன்பா, நான் வாங்கின மெஷின் மாதிரி. இப்ப புரியுதா? அவங்களுக்கு ஆன்மா எந்த ஒண்ணு ஒண்ணுமே பண்ணாது. அந்த பொம்பளைய கல்யாணம் பண்ணி என்ன கல்யாணம் ஒண்ணும் பண்ணாது. சாவுற வரைக்கும் இரு, சாப்பாடு தருவம் வாழ்ந்துட்டு இரு. இவன் சாவக்கூடாதுன்றதுக்கு சாப்பாடு கிடைக்கும், செத்து போன வேலை எடுக்கலாது, அதுக்கு சாப்பாடு கொடுப்பானே தவிர இந்த மாதிரி பயங்கரமான ஒரு காலம். அந்த நேரத்தில் ஒரு கல்பை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அவர் கருப்பா வெள்ளையான்னு அல்லாஹ் பார்க்கல, அவர் எங்க எந்த நாடுன்னு பார்க்கல, அவர் எவ்வளவு ஏழண்டு அல்லாஹ் பார்க்கல. அவர் கல்புல ரசூலுல்லாஹ் சொன்னது போய் சேர்ந்துட்டு, இப்ப அவன் எஜமானன் மணல்ல பெரட்ட நேரம், கடுமையான சூடுல நடக்க கஷ்டம்ன்றோம், பாலைவனத்து மண்ணுல நடக்கவே கஷ்டம், அந்த முதுக போட்டு பெரட்டின பிடிக்கும் சுடு மணல்ல. அவர் அப்பெல்லாம் அல்லாஹ்வுக்கு கேட்க சொல்றாரு அகது. மைக்ல சொல்லி அல்லாஹ் கேட்க தேவையில்ல, அகதுன்னு சொன்னா அல்லாஹ் கேட்டுரும். அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ரெண்டு இல்ல, அல்லாஹ் நாலு இல்ல, அல்லாஹ் ஒன்றுதான்றாரு. சொல்ல சொல்ல பெறட்டான். இதான் அடிமை. எதுவும் பேசலாது, யாருக்கும் பேசலாது. பிற்காலத்தில் இவர் அபூபக்கர்ல அவங்க விலை கொடுத்து வாங்குறாங்க, சுதந்திரமாக்கிட்டாங்க. பிலால் இப்ப இதுக்கு மேல நான் வாங்கினதுக்கு பிறகு என் வீட்டுக்கு வந்து உடுப்பு கழுவி எல்லாத்தையும் செஞ்சு இன்றைக்குள்ள வேலைக்காரன்னு கண்டிஷன் போடுவான். சம்பளம் சரியா இருக்கணும்னு போயிருவேன். சம்பளம் எல்லாம் ஒண்ணு இல்ல, வாங்கினது தான் கடை. நைட் 2 மணிக்கு எழுப்பாட்டி உடுப்ப கழுவணும், கழுவணும், தூக்கி முட்டி முட்டி கழுவணும். 4 மணிக்கு இது பண்ண செய்யணும், ஏன கொண்டு இது பண்ணி எனக்கு மசாஜ் பண்ணா மசாஜ் பண்ணணும். பேசக்கூடாது, கொண்டு போடல யாரும் பேச மாட்டான். ஏன் அடிமை நான் பார்ப்பேன். அப்படி உள்ளவரை விடுதலை பண்ணினா இவருக்கு எவ்வளவு கண் கலங்கிருக்கும். நான் எல்லாம் செஞ்சு தருவேன்னு சொல்லணுமா? அபூபக்கர் எதுவும் கேட்கவும் இல்லை, அவர் அப்படி பண்ணவும் இல்லை. இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தான் இப்ப இப்படி பேசுறாரு. இப்ப இவர் என்ன சொல்லிருக்கணும்? அபூதல் கிஃபாரின்னு நினைக்கிறேன், அல்லது அபூதஹதா என்ன சொல்லணும்? பிலால் உங்களை மறந்துட்டேன், நீங்க யாருண்டு, நீங்க யாரு, உங்களுக்கு எல்லாம் மிச்சம், உங்களை எல்லாம் இங்க எடுத்து வந்து இந்த இடத்துல வச்சு சுதந்திரமாக்கி வச்சோம் பாருங்க, எங்களுக்கே கை நீட்டுறீங்களா? நாங்க அரபி, நீங்க யாரு தெரியுமா? அபஷி. இப்படி பேசிருக்கணும். இது அரபு நாட்டு பண்பு. அவங்கள்ட்ட அரபி அஜம் இருந்துச்சு, வந்தான் வருத்தான் கொள்கை இருந்துச்சு. நீங்க வேற, நாங்க வேற. சஹாபாக்கள்ட்ட இல்ல, அரபிகள்ட்ட இருக்குது. அரபி, நீங்க அஜமி. அஜமி என்பா கணக்கு எடுக்க மாட்டான். அப்படி இருக்கு. அவன் எப்படி பேசிருக்கணும்? நாங்க யாரு என்ன இருங்க, டீமை கூட்டிட்டு வர நினைச்சா எங்க அரபி டீமை கூட்டிட்டு வர, நீங்களா நாங்களா? அங்க பல நாட்டவர்கள் இருந்தாங்க. சல்மானுல் பாரிசி, பாரசீகத்தை சேர்ந்த சல்மான் இருந்தாரு. ஷுவைப் ரூமி, ரோமபுரியை சேர்ந்த ஷுவைப் இருந்தாரு. யாரையும் திட்டமான ரோமவாசி, பாரசீகம், எல்லா ரசூலுல்லாஹ்க்கு நெருக்கம், எந்த பேதமும் இல்ல. இந்த பிலால் இந்த செய்தியை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே ஜாஹிலியத் இன்னும் இருக்கிறது. இப்படியே சொல்றாரு, கண்ணத்தை கீழே வச்சு, பிலால் உங்க காலால என் கண்ணத்தை மிதிங்க, அது வரைக்கும் நான் எழும்ப மாட்டேன், மன்னிச்சிருங்க பிலால், மன்னிச்சிருங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு ஆபஷி, வரலாறில் முதல் தடவை ஒரு கருப்பர், இந்த அமெரிக்காவில் கருப்பர் வெள்ளையர் வித்தியாசம் இன்றைக்கு பேசலாம், இன்றைக்கு பேசலாம். என்னன்னா எந்த காலம் கொரோனா கண்ணால பாத்தீங்க, ஒரு கருப்பரை கொண்டார்கள், பெரிய இதா போச்சு, உலகமே வைரலா போச்சு அந்த செய்தி, ஒரு போலீஸ் பெருசா இதா போச்சு.
நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க அந்த வீடியோ காட்சியை. பெருமானார் எப்படிப்பட்ட உருவாக்கியிருந்தாங்க தெரியுமா? எங்க ஊருக்கு வந்து எங்களை எப்படியா கேட்டாங்க, கலையை கீழே வச்சுட்டு கண்ணத்தை காட்டி மிதிக்க பிலால், நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க மிதிக்கும் வரைக்கும் நான் தூக்க மாட்டேன். என்ன கண்ணியம்! ஒரு காலத்துல அடிமைத்தனம் எல்லாம் பேசல. பெருமானார் இப்படி நடந்தாங்க தெரியுமா? கருப்பர் வெள்ளையர் வித்தியாசம் இல்லை, ஏற்ற தாழ்வு இல்லை. இதெல்லாம் இஸ்லாம் சொன்னது. இதெல்லாம் நம்ம கல்புல வந்தாதான் அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிமா வரும். அப்பதான் மானத்தை பாதுகாப்போம். இதெல்லாம் வராட்டி வராது. வேற நான் பணக்காரன், நீ வேற, நான் இது நீ இந்த இது வந்துடும், இந்த தீண்டாம வந்துடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி கொண்டாடப்படுற நாள். ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு கோபம் இருக்கணும்டா, 10,000 பேரை கொண்டாந்து என் முகத்தை கிழிக்க பாத்தீங்களா, என் தலையை வெட்டி பாசல் பண்ண பாத்தீங்களா, என்ன கொல்ல பாத்தீங்களா? இன்றைக்கு படை எப்படி வருவது தெரியுமா? இவராத்தோட எல்லா திசையிலையும் மக்கள். ரசூலுல்லாஹ் கண்ணை காட்டினா போதும், அபூ சுஃபியானை கூட்டி வந்து கதையை முடிச்சிருங்க, மன்னிச்சுட்டேன். யூசுப் எப்படி தன் சகோதரர்களை ஆட்சியில் அமர்ந்ததுக்கு பிறகு நானாமார்கள் கிணத்துல போட்டு, கிணத்துல இருந்து அவங்க கொண்டு போய் சந்தையில வித்து, சந்தையில ஒரு வீட்டுல போய் வேலை செய்ய போகல வாப்பா தேம்பி தேம்பி அழுது, அங்கிருந்து ஜெயிலுக்கு போய் ஜெயில இருந்து ஆட்சிக்கு வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்படிலாம் பண்ணினீங்களேடா, எங்க வாப்பா எவ்வளவு அழுந்தார் யாக்கூப் நபி, எனக்கு எவ்வளவு என்னோட எவ்வளவு இறக்கும், அவரை துடுக்கி விட்டீங்களே, இப்படியா சொன்னாரு. மன்னிச்சுட்டார். இதான் கல்பு. ஒரு முஸ்லீமுக்கு வர்ற கல்பெல்லாம் இரத்த உறவு. நான் அல்லாஹ்ட்ட உங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். பெருமானார் அதை படித்தவர், இந்த மக்களுக்கு சொன்னவர். மக்கா ஃபத்ஹு மக்கா நேரம் கருப்பு தலப்பாய் போட்ட ரசூலுல்லாஹை வர்ணிக்கிறார்கள். ஒட்டகத்துல எப்படி போறாங்க தெரியுமா? தன் தலை கீழே வந்துட்டு. மற்ற காலத்துக்கு இப்படி போற ரசூலுல்லாஹ் குனிந்து விட்டார்கள். பெருமை சாயல் கூட வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சொல்ல, மக்களே, நான் கண்ட வெற்றி இது, என்னுடைய வெற்றி, நான் அடைந்த வெற்றி, நான் பட்ட கஷ்டம். ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஅதா ஸதக வஅதா வனஸர அப்தா வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. இதான் உம்ரா. என்ன சொன்னார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ஸதக வஅதா, அவன் ஒரு வாக்குறுதி தந்தான், உண்மையாக்கி விட்டான். திரும்ப காபத்துல்லாவுக்கு எடுக்கிறது சொன்னான், என்னை எடுத்து விட்டான். தனித்து நின்று இந்த கூட்டத்தை அல்லாஹ் அழிச்சிட்டான். நான் இல்ல, அவன் அவன் ஒரு ஆள் தான், அம்புட்டை மாத்திட்டான். சுப்ஹானல்லாஹ். ஒரு இடத்துல கூட தன்னை பத்தி பேசவே இல்லை, தான் தான் செஞ்சேன்னு சொல்லவே இல்லை. நான் என்ற ஒரு அகம்பாவம் இருந்த ரசூலுல்லாஹ் குனிந்து விட்டார்கள். காபத்துல்லாவுடைய திறப்பு வருகிறது. எங்க இருந்து கெட் அவுட் என்று வெளியே அனுப்பினார்களோ, உடுத்த உடுப்போட வெளியே போன்னு சொன்னார்களோ, இந்த நம்ம ஒரு வீட்டுல இருந்து வாப்பா மகனோட கெட் அவுட் வெளியே போடான்னு காலை உதஞ்சா பிடிக்கும். வெளியே அனுப்பின அதே ஊருக்கு பெரும் படையோட வந்த ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ் திறப்பை கையில் எடுக்கிறார்கள். சண்டித்தனம் பண்ணவில்லை, திறக்கிறார்கள். எல்லா சிலையும் அகற்றார்கள், தான் சுத்தப்படுத்துகிறார்கள், எல்லாம் பண்றார்கள். மக்கா வெற்றி நேரம் வருகிறது தொழுகைக்காக வேண்டி. ரசூலுல்லாஹ் தன்னுடைய விரலால், கால் விரலால் உயர்ந்து உயர்ந்து பார்க்கிறார்கள், எட்டி எட்டி பார்க்கிறார்கள். என்றால் ரசூலுல்லாஹ்வை சூழ்ந்து கொண்டு இப்ப மக்கள் நிற்கிறார்கள். இப்ப வெற்றி வந்தா சில கூட்டம் வரும், தோல்வி நேரம் சில கூட்டம் இருக்கும். ஆரம்பத்தில் யாரும் இருக்கல, இப்ப உள்ளவங்களை நாங்க விமர்சிக்கவும் இல்லைன்னா அவங்க இஸ்லாத்தை நிஜமா ஏத்துக்கொண்டாங்க. ஆனா பெருமானார் பழைய ஒரு ஆளை தேர்றாரு. அது அரபிகளுக்கே ஷாக். ரசூலுல்லாஹ் தன்னுடைய விரல்களை தூக்கி கால் விரலால் உயர்ந்து பார்க்கிறார். ஐன பிலால், பிலால் இப்னு ரபா எங்க? ஏண்டா மக்கத்துக்கு வந்தவரு, அடிமையா நின்றவரு, நாங்க யாரு? இந்த ஊர்ல எங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை இருந்துச்சு? பெருமாள் கேட்கிறாங்க, பிலால் எங்க? என் பிலாலை கூப்பிடுங்கன்றாங்க. சுபஹான ரப்பி, சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார் ஹரத்தில எல்லா அரபிகளும் பார்க்க ஆபஷி மேல ஏற்றப்பட்டு அசான் சொல்லுகிறார்கள். ஒருவர் கூட பேசவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய முஅஸ்ஸின் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புனித ஆலயத்திலே அசான் சொல்கிறார். அத்தனை பேரும் கையை கட்டுறார்கள். ஏன் தெரியுமா? ஏற்றத்தாழ்வு இல்லை, வெள்ளையர் கருப்பர் வித்தியாசம் இல்லை, எனக்கு எல்லாம் ஒன்றுதான். பைத்துல் மாலை பிலாலுக்கு பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. பைத்துல் மால்னா பேங்க், இஸ்லாமிய வங்கி. மேனேஜர் பிலால் இப்னு ரபாஹ். அதனாலதான் அவர் சொன்னார், ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு சொன்னார், கலீஃபாட்ட கெஞ்சினார், என்ன விட்டுருங்க,
எனக்கு மதீனால இருக்கல என்றார். என்ன விட்டுருங்க, அவரால் தாங்க முடியல, மூச்சடைஞ்சு விழுற மாதிரி நிக்குது, அவரால் வாழ இயலாது. உமர் பின் கத்தாபுட்டையும் கெஞ்சினார், என்ன விட்டுருங்க, நான் மதீனாவை தாண்டி போறேன், எனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவை கடக்க இல்லாம இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய அதாவது கபரை தாண்டி போக இல்லாம இருக்குது, எனக்கு தாங்க முடியல என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் மேல வச்ச பாசம் இல்லை. சகோதரன் என்பது வேற அளவுல வரக்கூடாது. அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் ஏதோ சும்மா அகுல் முஸ்லிம், ஏன் தம்பிக்கு என்ன நடக்கு வந்தா எப்படியோ அப்படித்தான் என் சகோதர முஸ்லிம். பாதி கொடுத்தாங்க, 80 சஹாபாக்கள் வந்தாங்க, அவங்க யாருமே அதுலதான் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு சொத்துல பாதி என்ன உடனே பாஞ்செடுக்கல, துல்லனி அல சூக்கன்ட்டாரு, எனக்கு மார்க்கெட்டை காட்டுங்க, நான் போய் சம்பாதிக்கிட்டாரு, எனக்கு மார்க்கெட்டை காட்டுங்க, எனக்கெல்லாம் வேணாம் ஒன்று வேணான்ட்டார். சுப்ஹானல்லாஹ், உலக வரலாறில் சகோதரத்துவத்தை சொல்லிக் கொடுத்த மார்க்கம். அதனால் சகோதரர்களே, எந்த ஒரு விஷயம் வந்தாலும் தப்பாக இன்னொரு சகோதரை பத்தி பேசாதீங்க, அது நரகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய பாவம். அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய செய்தியை நான் சொல்லி காட்டினேன். ஒரு மூமினை பற்றி அவமானப்படுத்தினால், மானபங்கப்படுத்தினால் அல்லாஹ்வுடைய லானத் இருக்கிறது இந்த துனியாவிலும் ஆகிராவிலும், அஸாப் இருக்கிறது துனியாவிலும் ஆகிராவிலும் என்று குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் உங்களுக்கு மத்தியில் சொன்னேன். முசுப்புக்காவது யாரையும் பற்றி பேசாதீங்க, நலவை பேசுங்கள். இஸ்லாம் சொல்லுது, பேசினால் நல்லதை பேசுங்கள், இல்லை என்றால் மௌனமாக இருங்க. இதுல இன்னொரு பகுதி இருக்குது, இன்னொரு பகுதி, அந்த பகுதி பயான்ல சொல்ல இயலாது, அது ஒரு மணித்தியாலம் பிடிக்கும். புறம் பேசலாம், எப்ப பேசலாம் என்ற ஒரு பாடம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஆப்தின் மௌலை இருக்கிறாரு, பள்ளியில பல மௌலையில் இருப்பீங்க, பாடத்தை நடத்துங்க. இமாம் நவவி ரியாலுஸ்ஸான்ல அதை தொகுக்கிறார். புறம் என்ற பாடத்துல, அதாவது புறம் பேசுறதுக்குரிய நேரம் என்ன, ஏன்னா அதை படிச்சாதான் கம்ப்ளீட். பாதி படிச்சிட்டீங்கன்னா, இது நான் பாதி தான் சொல்லியிருக்கிறேன், இந்த பாதியோட போனீங்கன்னா சில இடங்களில் பேசலாம், அது எந்த இடம், சில இடங்களில் பொய் சொல்லலாம், அது எந்த இடம். என்ன பாதியை சொன்ன இந்த பாதி மட்டும் இல்ல, ஆனால் நான் உங்களுக்கு சொன்னது மிக முக்கியமான பகுதி. என்ன பகுதி என்றால், எந்த விஷயத்திலையும் யாரையும் பற்றியும் எதையும் பேசாமல் தவிர்த்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிக்கு ஒருவர் வருகிறார், பின்னாடி வருகிறார், அவருடைய தாடியில் தண்ணீர் இருக்கிறது, அவர் வெறும் அமைதியாக வந்த ஒருவர் சொல்லுகிறார், போகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவரு அவரை பார்த்துக்கோங்க, அவர் ஒரு ஜன்னாவாசி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது நீங்க சாதாரண ஒரு செய்தியை நினைச்சிடாதீங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு ஆள் ஜன்னாவாசி என்றா, இன்றைக்கு பேசுற நானும் நீங்கள் அதுக்கு அங்கலாய்க்கிறோம், துடிக்கிறோம். ரப்பே ரஹ்மானே, அந்த ஜன்னாவை தந்தரியா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வோட வாழ்ற பாக்கியத்தை தந்தரியா அல்லாஹ், நீ யாரையெல்லாம் நிஅமத் செஞ்சியோ அந்த சித்திகீன்களோட, சாலிஹீன்களோட, சுஹதாக்களோட, நல்ல மக்கள், அந்த மக்களோட பேச பேச சந்தோஷமா இருக்கும், அந்த மக்களோட பழக பழக சந்தோஷமா இருக்கும், அந்த வாழ்க்கையை தந்தரியா அல்லாஹ்னு கேட்கிறோமே, அந்த வாழ்க்கையை ரசூலுல்லாஹ்வுடைய வாயினாலே இவர் ஜன்னாண்டா எப்படி இருக்கும்? பள்ளியில வருபவர் தன்னுடைய காலணிகளை கையில் எடுத்துக் கொள்கிறார், தாடியிலே தண்ணீர் இருக்கிறது தட்டுகிறார், அந்த ஹதீஸில் அப்படியே வருகிறது, பின்னாடி உள்ள பாபால் முன்னாடி வருகிறார், அவர் பேசாம தொழுது விட்டு போகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவரை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க, இவர் ஜன்னாக்குரியவர், இவர் ஜன்னாவாசி. என்னங்க ரசூலுல்லாஹ்? அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு நினைக்கிறேன், இவரை பின்தொடர்கிறார். என்ன ஜன்னாவாசி என்றா, நாங்கள் இவரை மாதிரி வாழ்ந்தா, இவரை மாதிரி ஆனா எங்களுக்கு ஜன்னாக்கு போலாமே என்றா, ஒரு ஆள் பணக்காரனா நிற்கிறாரு, கொஞ்சம் கவனமா பாருங்க, இவர் பிசினஸ் என்றா காப்பி பண்ணி எப்படி அவரை மாதிரி பணக்காரனாக பார்ப்போம். இது மாதிரி இவர் ஜன்னாவாசி என்றா எப்படி ஜன்னாவாசி எப்படி ஆகிறது என்பதுக்கு போறார். போய் ஒரு பொய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எங்க வீட்டுல தகராறு, உங்க வீட்டுல தங்கலாமான்னு கேட்கிறார். ஜன்னாவை அடைவதற்கு இவர் என்னெல்லாம் பண்றாரோ, இவர் பண்றதை பண்ணி பார்ப்போமே, அந்த தோல் செய்யறதை செஞ்சு பார்ப்போமே என்பதற்காக வேண்டி போகிறார். போனா அவர் சாதாரண வாழ்க்கை, சாதாரணமான வாழ்க்கை, எல்லா சஹாபாக்களும் எப்படி வாழ்வாங்களா அப்படி. இறுதியாக அவர் சொன்னார், நான் உங்களுக்கு இப்படி, எனக்கு என் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா ரசூலுல்லாஹ் உங்களை ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் என்று சொன்னார்கள், அந்த சொர்க்கம் ஏன்னு எனக்கு புரியல, நான் உங்க பின்னாடி வந்து பார்த்தேன், எனக்கு ஏதாவது அப்படி கிடைக்குமாண்டு சொல்லுங்களேன். என்ன, நான் உங்களிடம் அமைதியை கண்டேன், நீங்கள் மிக அமைதியான மனிதர், யாரையும் பத்தி எதுவும் பேசவில்லை. அவர் சொன்னார், நான் யாரையும் பத்தி எதையும் பேச மாட்டேன், யாரையும் பத்தி எதையும் பேச மாட்டேன்,
மாட்டேன், எதையும் தப்பாக நினைக்க மாட்டேன். அந்த ஒரு விஷயத்துக்கு ரசூலுல்லாஹ் எனக்கு அப்படி சொன்னார்களோ தெரியாது என்று அவர் சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதடுகளுக்கு மத்தியில் உள்ளது உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். அந்த உதடுகளுக்கு மத்தியில் உள்ள நாக்கை நாம் பாதுகாத்து கொண்டோம் என்றால் பெருமானார் நமக்காக வேண்டி அல்லாஹ்விடம் சொல்லுவார்கள், ஜன்னாக்குரிய வாழ்க்கை கிடைக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது அமானிதங்கள், மானம், புனிதம், அடுத்த சகோதரன் நினைக்கிறது மிக முக்கியம். இவைகளை எல்லாம் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த உரையில் உள்ள மற்ற பகுதி, எந்த கட்டத்தில் இஸ்லாத்துக்காக வேண்டி பேசக்கூடிய ஒரு நிலங்கள் இருக்குது, அந்த இடத்துல சில பேர் அறிமுகப்படுத்தணும், இஸ்லாத்துக்காக வேண்டி அறிமுகப்படுத்தணும், இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு. அப்படியான நேரம் சில அந்த அடிப்படைகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் உங்கள் ஊரில் உள்ள மௌலவிமார்களை வைத்து நீங்கள் அதை பாடமாக எடுங்க, கேட்டு நீங்க உரிமையோட கேளுங்க, எங்களுக்கு இந்த பாடத்தை நடத்துங்கன்னு கேளுங்க, எப்படி நாங்க பேசணும்னு கேளுங்க. ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை நேசித்தால், அல்லாஹ் உங்களையும் என்னையும் நேசித்தால், அல்லாஹ் மீது ஆணையாக வானம் பிளந்த அந்த ரஹமத்து வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பூமி நம்மளை தாங்கிக் கொள்ளும். நீங்க நினைச்சிடாதீங்க, இந்த பூமியில் உள்ள மிக பலமான மனிதர்களாக நாம் இருப்போம். ஆயுதத்தோடு அல்ல, சிரிப்போடு, சின்ன ஏழ்மையான ஒரு வாழ்க்கையில் மிக பலமான புருஷர்கள் இந்த பூமியில் மதீனத்து நகரத்தில் நடந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை கடைசி காலத்தில் ஏற்றுக்கொண்டவர், பசியில் மயங்கி கீழே உழுதவர், அஹ்லு சுஃபாக்களுடைய தலைவர், பள்ளிவாசல் முற்றவழியில் தூங்கியவர், வீடு இல்லை, பெருமானாரை கண்டு மயங்கியவர், தன் வீட்டுக்கு போக முடியாமல் பெருமானாரை பார்க்கணும் என்று துடித்தவர், பெருமானார் பேச்சை கேட்கணும் என்று ஆசைப்பட்டவர். இந்த உம்மத்துக்கு ரசூலுல்லாஹை பற்றி அதிகமாக கடைசி ஆண்டுகளில் ஹிஜ்ரி 9களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொன்னவர். பெருமானார் 2 வருட வாழ்க்கையை தான் அவ்வளவு கொப்பளித்தார். அவர் 2 வருஷ வாழ்க்கை தன் கையில சின்ன பூனைக்குட்டியை வைத்துக் கொண்டவர். அந்த பூனையை கொஞ்சம் குழாயுவர். அவருக்கு சின்ன பூனைக்குட்டியுடைய தந்தை என்று அபூ ஹுரைரா, யா அபாஹிர் என்று ரசூலுல்லாஹ் கூப்பிடுவார்கள். அபூ ஹுரைரா ஒரு இடத்தில் அவருக்கு ரொம்ப பசியாக நிற்கிறது. அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், மிகுந்த பசி, ஒன்றுமே இல்லை ரசூலுல்லாஹ், நான் அந்த பசியிலே பெருமானார் எங்களுக்கு ஒரு கௌரவத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை பேசி யார்ட்டையும் சல்லி வாங்க மாட்டாங்க, மிகவும் கௌரவமானவர். அந்த கௌரவம் சஹாபாக்கள் இருந்துச்சு. அப்புறம் சொல்றாங்க, உமர் பின் கத்தாப் வந்தார், நான் குர்ஆனுடைய ஆயத்தை கேட்டேன், சிரித்தேன். அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆனால் நான் எதுக்கு கேட்டேன் அவர் புரியல. அபூபக்கர் வந்தார், என்னோட பேசினார், நான் இந்த ஆயத்துக்கு விளக்கத்தை கேட்டேன், சொல்லி போயிட்டார். ஆனால் நிஜமாக எனக்கு பசிக்கிறது. பசியையும் கொஞ்சம் உணர்வார்கள், ஆனால் கேட்க வைக்கும். பெருமானாரோ சிரித்து கொண்டு வந்தார். யா பாஹிர், அபூ ஹுரைரா வாங்க என்றார். பெருமானார் என்னை புரிந்தார்கள். வீட்டுக்கு போய் கேட்டார், ஏதாவது இருக்குதான்னு கேட்டார். ஆமாண்டாங்க. ஒரு பால் கோப்பை இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ஒரு பால் கோப்பை இருக்குது, ஆனா நீங்க போய், இது புகாரில் வரக்கூடிய செய்தி, உங்களுடைய சகாக்கள் இருக்கிறாங்களே உங்களை மாறியே ஒரு ஈச்சப்பழத்தை சாப்பிட்டு தூங்கிடுவாங்களே, அவங்க ஏங்க நிக்கிறாங்க? அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வை பார்க்கணுமா, அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வோட பேசணுமா, அவங்க ரசூலுல்லாஹ் பின்னாடி தொழணுமா, திரும்ப ஊருக்கு போக இயலாதா, ரசூலுல்லாஹ் விட்டு பிரிய இயலாதா. 70க்கு மேற்பட்ட தோழர்களுடைய தலைவர் இவர், கூட்டிட்டு வாங்க. அவர் சொல்லுகிறார், இஸ்லாமிய மரபு என்னண்டா, விருந்துக்கு கூப்பிட்டோம்டா விருந்தாளி சாப்பிட்டதுக்கு பிறகுதான் நம்ம சாப்பிடணும், விருந்தாளி கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். அப்படின்னா விருந்தாளி சாப்பிட மாட்டி இருந்து சாப்பிட தேவையில்ல, அவர் சாப்பிட வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதான். இதான் மரபு. கூட்டிட்டு வாங்கன்னா அவருக்கு தெரியும், அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இவர் குடிக்கணும். அவர் சொல்லுகிறார், அல்லாஹ் மீது ஆணையாக பெருமானார் எனக்கு கூப்பிட சொன்னார், நான் எனக்குள்ளேயே நொந்து கொண்டேன். இவ்வளவு பசி, இதுல இவங்களுக்கு வேற கொடுத்துட்டோம்னா. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, சமிஅனா வ அத்தஅனா, செவமடுப்பார்கள், கட்டுப்படுவாங்க. என்ன மிருக பசியா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை கூப்பிடுறாங்க, வாங்கன்னு கூப்பிட்டேன். எல்லாரும் பசி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ ஹுரைரா கொடுங்க. அவர் கல்பால சொன்னார், ஆரம்பத்துல என் கல்புக்குள் ஒரு பெரும் இது வந்துச்சு, எனக்கே இப்படி எல்லாரும் குடிச்சா எனக்கு என்ன மீய போது இவ்வளவு பசியில. குடித்தேன் குடித்தேன், எல்லோரும் குடித்தார்கள், எல்லாரும் போய்விட்டார்கள். அந்த பால் அப்படியே இருந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இது புகாரில் வரக்கூடிய செய்தி, இஷ்ரிப் யா பாஹிர், அபூ ஹுரைரா குடிங்கள்.
ஷரிபத்து, நான் குடித்தேன், சும்மா ஷரிபத்து, அப்புறம் குடித்தேன், ஈஷரிப் குடிங்க, போதும் யார சொல்லலாம், இங்க நிரம்பிட்டு நல்லாவே ஈஷரிப், அபூரா நானும் நீங்களும் மட்டும்தான் குடிங்க. கடைசியில் மிஞ்சதை பெருமானார் குடித்தார்கள், முடிந்து விட்டது என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு பசி கொடுமையை பத்தி அவர் நிறைய ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறார். பசி கொடுமை அபூராவோட ஹதீஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தடவை மயங்கி விழுந்துட்டார் ரசூலுல்லாஹ் வீட்டு முன்னாடியே. பிள்ளைகள் மேலே ஏறி பைத்தியம் நினைச்சு அவர் மேலே ஏறி குதிச்சதெல்லாம் அவர் சொல்றாரு. ஆனால் ஒரு காலம் வருகிறது, அபூ ஹுரைரா சொல்றாரு, என் கையில லேஞ்சி, எதுக்கு தெரியுமா, மூக்கு துடைக்க. நான் கவர்னர், அமீர், சுப்ஹானல்லாஹ், எந்த சஹாபாக்களுக்கு சாப்பிட முடியாம இருந்தார்களோ இன்னொரு காலம் வந்தது, அவர்கள் அமீராக, பகதாதுடைய அமீர் அவரு, இவரு, அவரு, அவர்கள் எல்லோரும் பெரும் பெரும் அமீர்களாக மாறினார்கள். இப்ப இவங்க மாறிட்டாங்களா? இப்ப இவங்க மாறிட்டாங்களா? ஒருவர் சொல்கிறார், நான் அபூ ஹுரைராவை பார்த்தேன், அவருக்கு அவர் அமீர் என்று தெரியாது, மறந்து விட்டது. அவர் சந்தைக்கு வருகிறார், அவர் அப்பொழுது அமீர், தலைவர். சந்தைக்கு வந்து வெறுமன சந்தை ஆட்களோட சாதாரணமா பேசுகிறார், சாதாரணமா பழகிறார். அந்த சஹாபாக்கள் என்றைக்கும் பெருமை அடிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிகவுமே தன்னுடைய ஏழ்மை எப்படி ஏழ்மையா நின்றார்களோ பணம் அவர்களை மாற்றவில்லை. அவர்கள் எல்லோரும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில், நல்ல நிலைமையில் மற்றவர்களோட நின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய கல்புகளில் சகோதரத்துவம் நிஜமாக நின்றது, மௌத்து வரைக்கும் நின்றது. அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பித்தான். அந்த கண்ணியமும் சிறப்பும் நமக்கு தேவை என்றால், சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகளை எல்லாம் சரியான முறையில கேட்டு, சகோதரத்துவத்தை பாராட்டி, பள்ளிவாசலுக்குரிய கண்ணியத்தை கொடுத்து, எங்களுடைய நாவால் எதை பேசணுமோ அவைகளை மட்டும் பேசி அதற்குரிய வேலைகளை நாம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி, இஸ்லாம் இந்த மஜ்லிஸ்கள், இதை போன்ற மஜ்லிஸ்கள் அடிக்கடி பள்ளிவாசல்கள் அதிகமாக உங்களுடைய ஊர் மூலியமார்களை வைத்து அதிகமான மஜ்லிஸ்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஏன் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் என்றால், ஷைத்தான் நம்மிடம் விரைவாக வருவார், நம்மளை காணாமலாக்கி விடுவான். 4 வருடம் கொள்கைவாதி, 2 வருடம் கொள்கை இல்லாதவராக மாறி விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய வீட்டில் உள்ள பெண்கள், அவர்களுக்கு இஸ்லாம் தெரியாமல் போனால் அவர்கள் காணாமல் போய் விடுவார்கள். இந்த டிவிகளிலும் யூடியூப்களிலும் மிக அசிங்கமான காட்சிகள் வருகிறது. நம்முடைய பிள்ளைகள் நம்மளை விட்டு வெகு தூரம் ஓடி வருவார்கள். அல்லாஹ் நமக்கு செய்த மிக பரக்கத்தான இடம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதிலே அமருவோம், இங்கே பேசுவோம், நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வோம், நம்முடைய தவறுகளை உணர்வோம், ரப்பிடம் அழுவோம், ரப்பிடம் கெஞ்சுவோம், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்போம். அதற்குரிய நேரங்களாகவும் நாட்களாகவும் இவை